தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम को स्तुति हो. இந்த பரிசுத்த நாளிலே தேவனுடைய சன்னிதானத்தில் கடந்து வந்து தேவாதி தேவனுக்கு ஆராதனை எடுக்க நம்ம எல்லோருக்கும் ஆண்டவர் கிருபை செய்தபடியால் நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. इस पवित्र दिन पर परमेश्वर के सबों पर आकर पिता परमेश्वर को आराधना करने के लिए परमेश्वर ने हमें अनुग्रह किया, इसलिए हम परमेश्वर को अधिक अधिक धन्यवाद करेंगे. தேவன் நம்மை நினைவுகூர்ந்து நம்மை ரட்சித்தோட பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். இதற்கு நாம் எப்போதும் நன்றியுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். परमेश्वर ने हमें स्मरण किया है और हमें उनके संतान बनाया है और हमें उद्धार किया है. ये हमेशा हमें ध्यान रखकर उनको धन्यवाद देना. அவருடைய பிள்ளைகளாய் அனுதினம் நம்மை போஷித்து போதித்து நம்மை பாதுகாத்து நம்மை வழி நடத்துகிறார். और उनके संतान हमें हर दिन वो बताते हैं, चलाते हैं और आदर करते हैं. इसलिए हम परमेश्वर को धन्यवाद करते हैं. எந்த ஒரு சூழ்நிலையானாலும் ஆண்டவர் நோக்கி நாம் பார்த்து ஜெபிக்கின்ற பொழுது தேவன் கிருபையாய் நமக்கு இறங்குகிறார். और कोई भी परिस्थिति वो परिस्थितियों पर हम जब प्रार्थना करेंगे तब परमेश्वर सहायता देते हैं. நம்மை अழைத்த தேவன் என்ன நோக்கத்திற்காக நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். हमें बुलाया और परमेश्वर क्या युक्ति के लिए नियम के लिए परमेश्वर ने बुलाया वो हमें जान लेना है. தேவனுடைய காரியத்தில் நம்முடைய பங்கு என்ன, நம்முடைய வேலை என்ன என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर के कार्य में हमारा भाग क्या है ये हमें जान लेना है. ரட்சிக்கப்பட்ட நாம் எப்படிப்பட்டவர்களாய் ஜீவிக்க வேண்டும் என்பதையும் நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். पाए हुए हम किस तरह जीना है ये भी हमें अच्छी रीति से जानना है. ரோமர் 8:18 வசனத்தை ஒருவர் எழுந்து நின்று சத்தமாக வாசிக்கலாம். रोमियो 8:18 को कोई उठकर ऊंची सबसे पढ़ सकते हैं. மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम को स्तुति हो. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் என்று எழுதப்பட்டுள்ளது. क्योंकि मैं समझता हूं कि इस समय के दुख और क्लेश उस महिमा के सामने जो हम पर प्रकट होने वाली है कुछ भी नहीं है. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கையிலே उद्धार पाए हुए परमेश्वर के लोग हमारी जिंदगी ஒரு சில பாடுகள் வரலாம், कुछ दुख या संकट आ सकते हैं. அந்த பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகிற தேவனுடைய மகிமைக்கு ஏற்றதாய் அது இருக்காது. उस क्लेश उस महिमा के सामने जो हमारे सामने प्रकट होने वाली है उसके सामने तो वो कुछ भी नहीं. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறார். हम परमेश्वर के संतान है ये पवित्र आत्मा हमें वो भी गवाही देता है. நம்ம எல்லோருக்கும் தெரியும் நாம் தேவனுடைய பிள்ளைகள் தான் என்பது நமக்கு நன்றாக தெரியும். हम सभी को पता है कि हम परमेश्वर के संतान हैं. நாம் தேவனுடைய பிள்ளைகளானால் சுதந்திரமாமே என்று எழுதப்பட்டுள்ளது. अगर हम परमेश्वर के संतान हो तो हम और हमें भी हम स्वतंत्र है कर शास्त्र पर लिखी है. தேவனுடைய சுதந்திரர் என்றால் கிறிஸ்துவுடன் உடன் சுதந்திரர் என்று எழுதப்பட்டுள்ளது. परमेश्वर के साथ स्वतंत्र मतलब मसीह के साथ जो स्वतंत्र पाना कर हम देखते हैं. கர்த்தர் இயேசுவுடனே நாம் அந்த மகிமையை அடையும்படியாக यीशु मसीह के साथ उस महिमा को पाने के लिए அவருடைய கூட பாடுபட்டால் அப்படி ஆகும் என்று எழுதப்பட்டுள்ளது. और उनके साथ अगर हमने दुख उठाए तो उसी तरह होगा कर हम देखते हैं. நாம் அவருடைய பிள்ளைகள் தான், हम उनके संतान हैं. அவருடைய மகிமையை நாமும் அடைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். और वो जो महिमा पाए वो महिमा हम भी पाने के लिए परमेश्वर चाहते हैं. அதற்காக நம்முடைய வாழ்க்கையிலும் சில பாடுகளை நாம் கண்டிப்பாக அனுபவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. और उसी के लिए हमें भी कोई दुख या क्लेश उठाना कर शास्त्र बताता है. அந்த பாடுகளை பார்க்கின்ற பொழுது दुखों को देखेंगे அவருடைய நாளில் வெளிப்பட போகிற மகிமைக்கு அவைகள் ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எழுதப்பட்டுள்ளது. और वो आने वाले समय में जो भी महिमा जो प्रकट होने वाली है उसके सामने तो ये दुख कुछ भी नहीं है कर शास्त्र बताता है. இப்பொழுது நமக்கு அது ஒரு பாடுகள் போல காணப்படலாம். अभी तो हमारे लिए वो एक क्लेश के समान होता है. அதுதான் தேவன் நியமித்த வழியாக நமக்கு இருக்கிறது. परमेश्वर ने नियुक्त किया हुआ एक जो रास्ता தேவன் அவைகளை அறிந்திருக்கிறார். परमेश्वर जानता है. நிச்சயமாக அவர் நம்மை ஆசீர்வதிப்போம் என்று சொல்லி இருக்கிறார். इससे आशीष करेगा कर परमेश्वर कहता है. ஆனவரே தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே परमेश्वर के बच्चों की जिंदगी சில நெருக்கங்கள், சில பிரச்சனைகள், சில கஷ்டங்கள் வரலாம். कुछ कठिनाइयां, कुछ दुखों, कुछ संकटों आती है. ஆனாலும் தேவன் நம்மோடு இருக்கிறார். परंतु परमेश्वर हमारे साथ है. பயப்படாதே, நான் உன்னுடைய தேவன். तू मत डर, मैं तेरे साथ रहने वाला நான் परमेश्वर. உன்னுடைய கூட இருக்கிறேன். मैं तेरे साथ रहता நான் हूँ. உன்னை பலப்படுத்துவேன். मैं तुझे बल दूंगा, உனக்கு சகாயம் பண்ணுவேன். सहायता दूंगा. உன்னை நான் ஆற்றுவேன். तुझे तसल्ली உன்னை दूंगा. நான் तुझे संभालूंगा. உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி तेरे இருக்கிறார். साथ रहूंगा करके परमेश्वर. ஹalleluya. हालेलुया. அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படுகிற और நாம் वैसे रहने वाले परमेश्वर நம்முடைய வாழ்க்கையில் சில பாடுகள்
கலகங்கள் இருக்கலாம், हमारे जिंदगी में भी कोई कलेश हो सकता है, இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ऐसे होगे करके शास्त्र कहते हैं। பிலிப்பியர் 1:29-30 வசனங்களை வாசிக்கலாம். फिलिपियो 1 29-30. 29 और 30 को पढ़े। ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, ஏனெனில் கிறிஸ்துவினிடத்திலே அவரை விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்னிடத்திலே கண்டதும் நீங்கள் என்னிடத்திலே கண்டதும் எனக்கு ஒன்றென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே எனக்கு இப்பொழுது உண்டென்று கேள்விப்படுகிறதுமான அந்த போராட்டமே உங்களுக்கும் உண்டு. உங்களுக்கும் உண்டென்று இங்கே பவுல் அப்போஸ்தலன் மிகவும் தெளிவாக சொல்லி यहाँ இருக்கிறார். पर प्रेरित पौलुस इस तरह लिखते हैं, क्योंकि मसीह के कारण तुम पर यह अनुग्रह हुआ कि न केवल उस पर विश्वास करो पर उसके लिए दुख भी उठाओ। நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், हम उद्धार पाए, விசுவாசிப்பதற்கு மாத்திரமல்ல, केवल विश्वास करने के लिए नहीं, அவர் நிமித்தம் பாடுகளையும் சகிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டுள்ளது. उनके द्वारा परिश्रम भी उठाना है करके शास्त्र कहता है। நன்றாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். अच्छी रीति से हमें தேவன் जानना நம்மை है। ரட்சித்திருக்கிறார். परमेश्वर ने उद्धार किया है। வாழ்க்கையில் பல சூழ்நிலை மத்தியில் தான் நம்மை அவர் கொண்டு போய் சேர்ப்பார் என்று பார்க்கிறோம். जिंदगी की बहुत सारी परिस्थितियों के बीच में परमेश्वर ले चलता है। யோசேப்பை குறித்து பார்க்கிறோம். यूसुफ के बारे में देखते அவருக்கு हैं, கொடுக்கப்பட்ட தரிசனங்களை பார்க்கின்ற பொழுது उनको जो दर्शन दिया गया जब देखते हैं, மிகவும் மேன்மையான தரிசனங்கள். बहुत बड़ा एक दर्शन है அவைகளை ஆண்டவர் அவைகளை அடைந்து கொள்வதற்கு ஏற்படுத்தின வழிகள் और उसे पा लेने के लिए परमेश्वर ने जो नियुक्त किया हुआ रास्ता மிகவும் பாடு நிறைந்ததாய் காணப்பட்டது. बहुत दुखों और संकटों से भरा हुआ ஆனால் था। கடைசியிலே தேவனாய் கர்த்தர் அவரை உயர்த்துகிறார். और अंत में परमेश्वर ने ऊंचा उठा, அவர் மூலம் தான் தேவனுடைய ஜனங்கள் எல்லாரும் के பாதுகாக்கப்படுகிறார்கள். द्वारा ही लोग बचाए जाते அப்படி हैं। நம்ம ரட்சித்த தேவனோ ऐसे हमें उद्धार किया நமக்கு परमेश्वर, சில வேலைகளை வைத்திருப்பார், हमारे लिए कुछ काम को रखा है, சில காரியங்களை செய்யும்படி வைத்திருப்பார், कुछ कार्य के लिए रखा है, சில ஊழியங்களை நாம் கண்டிப்பாக செய்துதான் ஆக வேண்டும். सेवकाई कुछ हमें जरूर करना ही है। நம்முடைய ஊழியர் ஆசிர்சாம் அவர்கள் சொன்னது போல और जैसा भी हम सेवक जो आशीष शाम भाई ने जिस तरह कहा, நாங்கள் 4 ஆண்டுகள் கல்லூரியிலே படித்திருக்கிறோம். हम 4 जो साल है हम कॉलेज में पढ़े हैं। அந்த 4 ஆண்டுகளிலும் ஒரு வியாழக்கிழமை விடாமல் நாங்கள் சுவிசேஷ ஊழியத்துக்கு சென்று இருக்கிறோம். 4 साल हर गुरुवार को हम सुसमाचार की सेवकाई के लिए जाते थे। ரொம்ப சந்தோஷமா கடந்து சென்று இருக்கிறோம். बहुत खुशी के साथ गए। வள்ளியூரை சுற்றியுள்ள அத்தனை ஊர்களிலும் சுவிசேஷம் அறிவித்திருக்கிறோம். को घेरे हुए सारे जो गांव पे हम गए हैं, அப்பொழுது நமக்கு இவ்வளவு பெரிய விவரங்கள்லாம் தெரியாது. तब हमें तो इतना ज्यादा कुछ चीजें पता नहीं, ஆனா ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். पर उद्धार पाए, ஆண்டோட ஊழியத்தை செய்ய வேண்டும். परमेश्वर की सेवकाई करना है। அவருக்கென்று நாங்கள் சைக்கிளை மிதித்து கடந்து சென்று ரொம்ப தூரம் நம்ம ஊழியம் செய்திருக்கிறோம். वो साइकिल चलाकर बहुत सारे दूर गए கொஞ்சம் வெல் பெல்ட்டா இருக்கிறதுனால நான் ஒரு ஆலோசி லோடு கூட அடித்து கொண்டு போவேன். और मैं तो एक दूसरे को पीछे बिठाकर भी ले चलता हूँ ஒரு साइकिल। நாள் ரிட்டர்ன் வந்து உட்கார்ந்து அழுது விட்டேன். और एक बार तो मैं आकर वापस रो चुका था, காலெல்லாம் கடுமையாக வலித்து விட்டது. मेरा पैर बहुत दुखा। வேற ஆள்கிட்ட சொல்லி கொஞ்சம் நீங்க டபுள்ஸ் வைங்கன்னா யாரும் வந்து ஒத்துக்கறல. और मैंने किसी को बोला कि तो आप भी थोड़ा साइकिल चलाओ, कोई मान नहीं रहे थे। போகும்போது நானே கொண்டு போறப்ப திருப்பி நானே கொண்டு வந்து சபையில கொண்டு வந்து சேர்த்தேன். और मैं जिसे लेके चलता हूँ उसे वापस ले आता हूँ। என்னிடத்துல என்ன என்று கேட்டார்கள். और पूछे कि क्या है, சொல்ல முடியாமல் உட்கார்ந்து அழுது விட்டேன். और एक बार तो मैं बोल नहीं पाया, मैं रो दिया। ஆனால் அந்தந்த ஊழியங்கள் எல்லாம் செய்தோம். और वो समय पर हमने जो सेवा அதற்கான பலன்கள் அதுக்கு ஏராளமா இன்று வந்து கொண்டிருக்கிறது. उसकी जो प्रतिफल आज बहुतायत से आती है। தேவனுக்காக நாம் எதையெல்லாம் நம்முடைய சரீரத்திலிருந்தோ பொருளிலிருந்தோ பணத்தில இழக்கிறோமோ, और परमेश्वर के लिए जो भी हम हमारे शरीर में हमारे जो धन में खोते हैं, அதை எத்தனை மடங்கு பெற்றுக்கொள்வோம்? उसे कितना गुना हम पाते हैं? 100 மடங்கு பெற்றுக்கொள்வோம். 100 गुना पाते हैं। ஹalleluya. हालेलुया। பேதர் கேட்டதுக்கு ஆண்டவர் அப்படிதான் சொன்னார். और जब पतरस ने परमेश्वर को पूछा तो परमेश्वर ने ये உமக்காக बताया, எல்லாவற்றையும் இழந்தோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும்? आपके लिए तो हमने सब कुछ खोया, हमें क्या मिलेगा? கவலையே படாதீங்க. वो बोले कि चिंता मत இவ்வளவு करो, கஷ்டங்கள் பண்ணலாம், अभी जो कष्ट होगा 100 மடங்கு பலம் உங்களுக்கு கிடைக்கும். 100 गुना प्रतिफल आएगा, அதோட கூட உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார். अनंत जीवन मिलेगा। ஹalleluya. हालेलुया। தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की स्तुति हो। ஆனபடி அவர் மூலமாய் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். उनके द्वारा हम उद्धार அவரை पाए, விசுவாசிப்பதற்கு மாத்திரமல்ல, केवल विश्वास करने के लिए नहीं, நாம் அவருடைய பாடுகளிலே பங்கும் பெற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. और उनके दुखों में हमें सहभागी भी होना है कर शास्त्र कहते हैं। இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது यहाँ पर हम देखते हैं அதான் பவுல் எழுதுகிறார். पौलुस लिखते हैं, நீங்கள் என்னிடத்தில் கண்டதும்
और आप लोग जो मेरे पास देखिए எனக்கு உண்டு என்று இப்பொழுது நீங்க அறிந்திருக்கிறதுமான இந்த பாடுகள் உங்களுக்கும் உண்டு. और जो आपने जाने हैं ये सारे दुखों और संकटों आपके लिए भी है. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார்? परमेश्वर ने क्या कहा है? நீங்கள் படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு வேணும் பயப்பட வேண்டாம். आप जो आने वाले दुखों और संकट के बारे में घबराना नहीं. சாத்தானும் 10 நாள் உங்களை தூக்கி வேணா ஜெயில போடலாம். वो शैतान चाहिए तो 10 दिन आपको उठा के बंद खाना पर डालेगा. அல்லது ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டும் உங்களுக்கு ஒரு தொல்லைகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம். या कुछ समय तक आपको कोई कष्ट या नष्ट आएगी. ஆனா முடிவு வரை நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். अंत समय तक अगर आप जो सच्चाई से जीना है, உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். जीवन का मुकुट मैं तुम्हें दूंगा कर हालेलुया हालेलुया. நாம் பக்தனாகிய மோசேயினுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். भक्त मूसा की जिंदगी पर देखते हैं மிகவும் மேன்மையான ஒரு அரங்கியை நாம் பார்க்கிறோம். और एक महिमा रूपी जिंदगी उन्होंने जिया है. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் इब्रानियों 11 24, 25, 26 வாசிக்கலாம். 24, 25, 26 को हम पढ़ सकते हैं. விசுவாசத்தினாலே மோசே தாம் பெரியவன், அந்த மைக்க கொடுங்க, தாம் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை தேவனுடைய ஜனங்களோடு சேர்ந்து துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். எகிப்திலுள்ள பொக்கிஷங்களை பார்க்கிலும் கிறிஸ்து நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார் என்று எழுதப்பட்டுள்ளது. और यहाँ पर हम देखते हैं कि इब्रानियों 11, 24, 25, 26 पर लिखा हुआ है, विश्वास ही से मूसा ने सयाना होकर फिरौन की बेटी का पुत्र कहलाने से इनकार किया, इसीलिए कि उसे पाप में थोड़े दिन के सुख भोगने से परमेश्वर के लोगों के साथ दुख भोगना अधिक उत्तम लगा. இங்கே 4 காரியங்கள் சொல்லப்பட்டுள்ளது. यहाँ पर 4 चीज बताया. அவர் ஒன்றை வெறுத்தார். वो एक चीज को हम देखते कि उस पर वो उसने இன்னொன்றை தெரிந்து கொண்டார். एक को चुना. இன்னொன்று மேல் நோக்கமாயிருந்தார். और एक पर उसने ध्यान लगाया. இன்னொன்று அதிக பாக்கியம் என்று எண்ணினார். दूसरे को एक बड़ा भाग्य समझा. உலக மேன்மையை और जो दुनिया का जो परिस्थिति, ராஜபோக வாழ்க்கையை, और देखते कि जो अच्छी राजकिरण की जिंदगी, அநித்தியமான பாவ சந்தோஷமான வாழ்க்கைகள் எல்லாம், और देखते कि जो पाप की जो भी खुशी को वो सब हटाकर அவர் வெறுத்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. वो उसे इनकार किया कर देखते அவர் அதை வெறுத்தார். उसे इनकार किया. நாம் அப்படிப்பட்டவர்களா இருக்கிறோமா? और क्या हम इस तरह रहते हैं आज? பாவமான வாழ்க்கை சந்தோஷமா இருக்கிறது அதன் பின்னாலே போகிறோமா? और क्या पाप की जिंदगी अच्छी है करके उसके पीछे दौड़ते हैं? உலக மேன்மைக்கு பின்னாலே போய் கொண்டிருக்கிறோமா? दुनिया की जो चीजों के पीछे हम चलते हैं, பணம் பணம் என்று அதை சம்பாதிக்கிறதிலே ஓடிக்கொண்டிருக்கிறோமா? या फिर धन चाहिए करके धन के पीछे दौड़ते हैं? உலக மேன்மைகளை और इस जो दुनिया की जो चीज ராஜபோக வாழ்க்கை ஒரு வெறுத்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. राजकिरण की जिंदगी को उसने जो है कि इनकार किया कर देखते हैं. தேவனுடைய ஜனங்களோடு சேர்ந்து துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டார் என்று எழுதப்பட்டுள்ளது. परमेश्वर के लोगों के साथ मिलकर दुख को सहना ही चाह कर हम देखते हैं. இனிவரும் பலன் ஆண்டவர் கொடுக்கிற இனிவரும் பலன் மேல் ஒரு நோக்கமாய் இருந்தார். और जो आने वाली जो चीजों पर वो ध्यान लगाया हुआ था, ஆனவரால் கிறிஸ்து நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். इसलिए जो मसीह के द्वारा जितनी भी जो दुख आती है उसे वो मानकर चला कर देखते हैं. हालेलुया. இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டங்கள் நமக்கு கஷ்டமாக தெரியாது. और अभी हमारी जिंदगी पे जो भी कष्ट आते हैं हमें कष्ट नहीं दिखेगी. கர்த்தருடைய வார்த்தை கேட்ட பின்பு நமக்கு அது ஒரு பெரிய கஷ்டமாக தெரியாது. परमेश्वर के वचन सुनने के बाद हमें तो कष्ट नहीं लगती. இந்த ஜீவனுள்ள வார்த்தை நமக்கு ஜீவனாய் உள்ளே பிரவேசிக்கின்ற பொழுது, जीवन की जो वचन जीवन रूपित हमारे हृदय में जब प्रवेश करती है, அப்படிப்பட்ட வந்து வாழ்க்கையை நாமும் கடந்து செல்லுவோம். उसी तरह की जिंदगी पर हम भी निकल चलेंगे. அப்ப நமக்கு முன்னால் இவர்கள் எல்லாம் சாட்சியாக இருக்கிறார்கள். हमारे सामने ये सब गवाही रूपित है. இவருடைய வாழ்க்கையை பார்த்து நம்முடைய வாழ்க்கையும் கிறிஸ்துவுக்கு பிரியமா நம்ம அப்படியே அமைத்துக் கொள்ள வேண்டும். देखकर हमारी जिंदगी भी इसी तरह बदलकर हमें आगे चलना है. ஆனபடினால் வருகிற கஷ்டங்கள் எல்லாம் பெரிய கஷ்டம் என்று எண்ணுவதற்கு அவசியமே இல்லை. इसलिए आने वाले कष्टों को और दुखों को ये संकट और क्लेश हमें समझना नहीं है. எந்த பிரச்சனையா இருக்கட்டும், कोई भी परेशानी, எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். सभी के लिए अंत है करके परमेश्वर कहता है. நிச்சயமாக முடிவு உண்டு என்று சொல்லி இருக்கிறார். निश्चय अंत है करके परमेश्वर कहता है. நம்பிக்கை வீண் போகாது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். मेरी भरोसा व्यर्थ नहीं जाएगी. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, मैं तुझे नहीं छोड़ूंगा, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லி
சொல்லியிருக்கிறார். त्याग अगर परमेश्वर कहता। ஹalleluya हालेलुया। மிகுந்த தைரியமா நாம் காணப்படலாம். बहुत धैर्य के साथ கிறிஸ்தவ வாழ்க்கை மிக மேன்மையான ஒரு வாழ்க்கை. मसीह जिंदगी बहुत एक महिमा रूपी जिंदगी है। பாருங்கள் மோசே பிறந்த பொழுது मूसा जब जन्मा அந்த நாட்டிலே பிறந்த ஆண் குழந்தைகளை தண்ணீரில் போட்டு கொன்று விட வேண்டும் என்று சொன்னார்கள். उस समय पर जितने भी जो बालक थे उन्हें पानी पर डालकर उन्हें मार देना कर कहा। ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை யாரும் கொலை செய்ய முடியாது. परमेश्वर के द्वारा जो चुने हुए लोगों को कोई मार नहीं सकता। எங்கே அந்த கட்டளை பிறந்ததோ அந்த குழந்தைகளை எல்லாம் கொன்று விடுங்கள் என்று கட்டளை பிறந்ததோ हाँ ये आज्ञा जो है कि चालू है कि जो लड़के बालक को फेंक कर मार அந்த डालो। ராஜா அரண்மனையில் வைத்தே தேவனாய கர்த்தர் மோசேயை வளர்க்கிறார். और उस राजा के जो हम देखते कि जो महल में ही परमेश्वर मूसा को बड़ा करता। ஹalleluya हालेलुया। இதுல நமக்கு என்ன தெரிகிறது? इससे क्या पता चलता நாம் है? தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के संतान நமக்கு விரோதமா எந்த சக்தியும் கிரியை செய்ய முடியாது. हमारे विरुद्ध कोई भी शक्ति काम नहीं कर सकती। எந்த பிரச்சனை நம்ம மேற்கொள்ள முடியாது. कोई भी परेशानी हमें हमें हमारे हमन से आगे नहीं निकल நாம் सकती। தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். परमेश्वर के संतान है। நமக்கு ஒரு ஜீவனை கொடுத்த हमारे தேவன் इसने जीवन दिया है। அதோடு கூட மற்ற எல்லாவற்றையும் தராதிருப்பது எப்படி? उसी के साथ बाकी सब चीजों को न देना कैसा हो நாம் सकता है? நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். आपको किसे जानना है? எந்த ஒரு பிரச்சனையா कोई भी இருக்கட்டும் परेशानी हो நிச்சயமாக சீக்கிரமாய் நீங்கிவிடும். और निश्चय जल्दी से जल्द वो खत्म होगा। அதி சீக்கிரமாய் நீங்கும் இந்த லேசான உத்தரவு என்று சொல்லப்படுகிறது. जल्द से जल्द निकलने वाली ये थोड़ी सी जो कष्ट कर कर उसके बारे में लिखा हुआ है। தேவனாய கர்த்தர் நாம் எப்போதும் பற்றி கொண்டிருக்க வேண்டும். परमेश्वर को निश्चय हमें धर लेना है। அவர் நிச்சயமாக அவர் நம்மை நடத்துவார். निश्चय हमें चलाएगा। நாம் தெரிந்து கொண்டவனுக்கு வரும் ஆபத்தை கூட और जो उसे जो चुने हुए लोगों को जो भी दुख आती है அவர் அடைக்கலமாக மாற்றுகிறார், और उसे वो बचाता है அரணாக மாற்றுகிறார். और उसे वो शरण स्थान के அவர் समान है। நம்முடைய தேவனாகிய கர்த்தர். वही हमारा परमेश्वर। ஹalleluya. हालेलुया। நமக்கு எத்தனை பிரச்சனை உண்டு பண்ணலாம் என்று மற்றவர்கள் நினைத்து கூட பார்க்கலாம். हमें कितनी भी ठेस पहुंचाने करके बाकी लोग योजना करते रहेंगे। நம்முடைய வேலையிலே பல பிரச்சனை உண்டு பண்ணி விடலாம் என்று கூட நினைக்கலாம். हमारे कामकाज में भी लोग सोचते रहेंगे कि इन्हें कोई ठेस पहुंचाए। நாம் அதை பார்த்து நாம் இப்படி ஆகப்படுறது பயப்பட்டு விடக்கூடாது. इसे देखकर हमें डरना नहीं कि ऐसा हो रहा है या वैसा हो रहा है। வேதத்திலே தேவனாகிய கர்த்தர் பக்தர்களுக்கு என்ன நன்மைகளை செய்திருக்கிறார்? शास्त्र में परमेश्वर ने भक्तों के लिए क्या भलाई அவருடைய की வல்லமையான கிரியை எப்படி காணப்பட்டிருக்கிறது? और उनकी सामर्थ क्रिया किस तरह थी। இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க इतनी हम देखती गवाहियां हमें घेरी हुई है। பாரமான யாவற்றையும் जो भी है भोज हुए हुए चीज நம்மை हो சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை போ என்று தள்ளிவிட்டு और हमारे जो घेरे हुए जो पाप को हटाकर விசுவாசத்தை துவக்கரும் முடிக்குமா இயேசு நோக்கி நாம் பொறுமையோடு கூட ஓட வேண்டும் என்று தான் சொல்லப்பட்டுள்ளது. जो आरंभ और अंत जो परमेश्वर है उनको देखकर यीशु मसीह को देखकर हमें दौड़ना है करके शास्त्र कहती है। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ये परमेश्वर के நம்ம लोग। வாழ்க்கையில் வருகிற குறைவுகள் பிரச்சனைகள் எல்லாம் ஒரு பெரிய காரியமே கிடையாது. हमारी जिंदगी में आने वाले दुखों और जो संकटों और कष्टों इसको एक बड़ी चीज नहीं இது है। கண்டிப்பாக வர வேண்டும். निश्चय आना है। வந்தாதான் अनेक காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். अगर आते हैं तो बहुत सारी चीजों को सीख लेते हैं இன்னும் நம்ம ஆண்டவரை கிட்டி நெருங்கி சேர முடியும். और ऐसे समय पर और परमेश्वर के साथ हम और जुड़ लेते हैं। தேவன் ஒவ்வொருவருக்கும் அவருடைய வாழ்க்கையில இவர்களை எப்படி இவர்கள் ஆழ்கிற வாழ்க்கையிலே இவர்கள் உயர்த்துவது என்று அவர் திட்டம் और வைத்திருக்கிறார். परमेश्वर हर एक के लिए परमेश्वर योजना करता है कि इन्हें आत्मिक जिंदगी पर कैसा आगे बढ़ाना है। மோசேயினுடைய வாழ்க்கையிலே मूसा के जिंदगी पर 40 ஆண்டுகளாக 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. और 40 साल पर हम देखते कि 3 तरह की जो है कि वहां पर झुंड बनी அவர் ராஜாரமில் 40 ஆண்டுகள் அவர் இங்கே இருந்தார். और 40 साल तक वो ஏத்தில் உள்ள சகல காரியங்களை அவர் கற்றுக்கொண்டார். मिश्र के सारे चीजों को सीख लिया। वो राजा के राजगद्दी पे बैठने के लिए वहां पर तैयार था। ஏன் ஆண்டவரை தலைவனாக மாற்ற வேண்டும் என்றால் क्योंकि परमेश्वर से नेता बनाना है तो அதற்காக அவர் अनेक காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். उसके द्वारा बहुत सारी चीजों को सीखना है। நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். हमारा जो परमेश्वर सर्वशक्तिमान அவர் பிறக்கின்ற பொழுதே கொன்று போட வேண்டும் என்று நினைத்த அந்த ராஜ அரண்மனையிலே और जो वो जो जन्माने के समय पे उन्हें भी मार डालना जो चाहा वो जो राजमहल पर அங்கே வைத்து வளர்க்கிறார். वहां पर रख के उसे बड़ा किया। கொஞ்சம் யோசித்து பாருங்க. थोड़ा सोच कर देखो। அப்ப நம்மள யாரும் டச் பண்ண முடியுமா? कोई क्या हमें कुछ कर सकता है? யாரும் நம்மள டச் பண்ண முடியாது. நம்மள எதுவுமே செய்ய முடியாது. कोई भी कुछ नहीं कर सकता है हमें। உன்னை தொடும் கண்மணியை தொடுகிறான் என்று எழுதப்பட்டுள்ளது. जो छूता है वो मेरी आंखों की पुतली को छूता है कर வேத சத்தியங்களை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். शास्त्र की सत्य को जानना है। பிரசங்கத்தை கேட்கின்ற பொழுது பிரசங்க கரெக்டாக நீங்கள் இங்கே
நோக்கி பார்த்து வேத வசனங்களை உங்கள் இதயத்திலே பதித்துக் கொள்ள வேண்டும். जब प्रचार आपको प्रचारक जब प्रचार करते हैं आप यही देखकर उसे अपने हृदय पर उसे ग्रहण करना है. கொஞ்சம் கூட மனம் எங்கேயும் அங்கேயும் சிதற விடக்கூடாது. मन को यहाँ और वहाँ मत फेरिए. இது ஜீவனுள்ள வார்த்தை. ये जीवित वचन இது है. உங்களுக்குள்ள ஜீவனாகவே பிரவேசிக்கும். जीवन के समान आपके अंदर ஜீவனை प्रवेश கொடுக்கும். ये जीवन देगी. ஹalleluya. हालेलुया. நல்ல வாழ்வை நமக்கு அது தரும். अच्छी जिंदगी देगी. வெற்றியுள்ள வாழ்க்கையை நமக்கு தரும். जीत की जिंदगी देगी. அந்த முதல் 40 ஆண்டிலே पहले 40 साल में எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டார். सब कुछ सीख लिया. அப்பொழுது தம்முடைய சகோதரர்களை சந்திக்க அவர் அப்பொழுதுதான் புறப்பட்டு வெளியே செல்லுகிறார். भाइयों से मिलने के लिए वो निकल के चलता है. அங்கே தன்னுடைய சகோதரனை ஒரு எகிப்தியன் போட்டு அவன் அதிகமாக அடிக்கிறதை பார்க்கிறார். वहाँ अपने एक भाई को हम देखते कि मिस्र के एक इंसान वो बहुत मारता है. जब वो देखता है இவரால் தாங்க முடியவில்லை. ये सह नहीं सका. சுற்றுமுற்றும் பார்க்கிறார். आजू बाजू देखता है என்னுடைய சகோதரனை இப்படி நீ வந்து அடிமையாக கொல்லுகிறாயா? क्या मेरे भाई को तो इस तरह गुलामी बनाकर मार रहा है. அந்த எகிப்தியனை வெட்டி மண்ணிலே புதைத்து விட்டார். उस मिस्र देशवासी को उसने वो इंसान को मारकर वहाँ पर दफना दिया. அடுத்த நாள் அவர் வருகிறார். दूसरे दिन आता है அப்பொழுது இந்த சகோதரர்களுக்குள்ளே 2 பேர் சண்டை போட்டுக் கொள்ளுகிறார்கள். कि भाइयों में दो लोग लड़ाई कर रहे हैं. இப்ப நீங்க சகோதரர்களா இருக்கிறீர்களே, तो तुम भाई लोग हैं दोनों. உங்களுக்குள்ளே சண்டை போடலாமா? क्या आप लोग लड़ सकते हो? போடக்கூடாதே. लड़ना नहीं है. அதில் ஒருவன் கேட்டான், उसमें एक ने पूछा எங்களுக்கு அதிகாரியாகவும் தலைவனாகவும் உம்மை யார் நியமித்தா? हमें अधिकार और नेता बनाने के लिए तुम्हें किसने नियुक्त किया कर कहा. அந்த எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போடலாம் என்று நினைக்கிறீரோ? क्या वो मिस्र के इंसान को मारा वैसे हमें मारेगा? பாருங்க, நன்மை செய்ய போனா भलाई करने गया ये. இப்ப நீங்க சகோதரர்கள், आप लोग तो भाई है. நீ சண்டை போடாங்கன்னு சொன்னா आप लोग लड़ाई मत करो कहा तो இவரு யாரு? ये कौन है? இவரதான் ஆண்டவர் ஏற்படுத்தினாரா? क्या इसे परमेश्वर ने இவரு बनाया? வேலையா இது? ये काम है क्या इसका? அறிவில்லாத மக்கள் தான் இப்படி பேசிக் கொண்டிருப்பார்கள் இல்லையா? जो अज्ञान लोग हैं वो ऐसा बात करते हैं. அன்றைக்கு அந்த ஜனங்களும் அறிவில்லாமல் தான் பேசினார்கள். उस समय लोग भी अज्ञान के द्वारा बात किए. அப்ப இதுல ஒரு காரியம், மோசே என்ன செய்தார்? इसमें मूसा ने क्या किया? 40 ஆண்டுகள் கற்றிருக்கிறோம், और 40 साल सीखे நானாக இந்த வேலையெல்லாம் செய்து விடலாம் और मैं खुद ही कर लूं अगर करो सोचा. என்று அவர் அதை சுயமாக சிந்தித்து அதை செய்ய ஆரம்பித்தார். उसे क्या किया कि मैं खुद ही कर लूंगा अगर करो सोचने लगा. கர்த்தர் எல்லாவற்றுக்கும் திட்டங்கள் வைத்திருக்கிறார். परमेश्वर सबके लिए योजना रखा है. கர்த்தர் இல்லாமல் எந்த காரியத்தையும் நாம் செய்ய முடியாது. परमेश्वर के बिना कोई कार्य नहीं कर सकते. இந்த செய்தி பார்வோன் கேட்டினது. ये जो चीजें हैं फिरौन के कान तक पहुंची. பார்வோனுக்கு நன்றாக தெரியும், फिरौन को तो पता है இவன் எபிரேய பிள்ளையாண்டான், ये तो इब्रानियों का बेटा है. ஆனபடியினால் மோசே கொலை செய்ய வகை தேடினான். इसलिए मूसा को मारने के लिए युक्ति बनाया. பார்த்தார், மோசே அங்கிருந்து ஓடி போய் விட்டார். मूसा भाग निकला वहां से வனாந்தரத்திலே போகிறார். और जंगल पर गया. அங்கே போய் वहां जाकर எத்திரோ என்பவரிடத்திலே தங்குகிறார். वो हम देखते यत्रो के पास गया அங்கே அவர் மகளை மேரேஜ் பண்ணி கொடுக்கிறார். और वहां पर उनके बेटी को वो इसके साथ विवाह कर देता है. ராஜா அரண்மனையில இருந்தவர் और जो राजा के महल पर आया हुआ इंसान சுகபோகமாக இருந்திருக்கலாம். अच्छे रीति से वो रह सकता ஆனால் था. தேவனுடைய ஜனங்களுக்கு என்ன பிரச்சனை வருகிறது? परमेश्वर लोगों को क्या परेशानी है? அவர்களிலிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும். उसमें से तो उसे वो छुड़ाना है. என்னுடைய தாயார் இவைகள் எல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். मेरी माता जी ने तो मुझे सिखाया ஆண்டவர் है. அதற்காகத்தான் என்னை ராஜ அரண்மனையில வளர்க்கிறார். इसलिए परमेश्वर मुझे जो राज के जो महल में बढ़ाया இந்த है. சுகபோகங்கள் எனக்கு வேண்டாம் इस जो सुख नहीं चाहिए मुझे. என்று ஒரு வனாந்தரத்துக்கு தான் போனார். और जंगल गया. இன்று உள்ள நிலைமை எடுத்துக்கொண்டால், आज अगर देखेंगे ஏதோ ஒரு பிரச்சனை வந்தாலும் कोई परेशानी आई तो நான் ராஜகுமாரன், मैं तो मतलब राज का जो पुत्र எல்லா है, வசதிகளும் எனக்கு இருக்கிறது, मेरे पास तो सभी जो है चीजें है. இதற்காக நான் ஏன் அங்கேயும் ஓட வேண்டும்? वहाँ यहाँ दौड़ना है. நன்றாக புசி தருத்து சந்தோஷமா ஜாலியாக இருக்க முடியுமே. वो तो सोचते हैं कि मैं अच्छी रीति से खा पी कर तो अच्छी रीति से रह सकते हैं. பாருங்கள், ராஜ வாழ்க்கை. और देखो राजा का जिंदगी அதை விட்டு அவர் போகிறார். उसे छोड़कर निकलता है. 40 வருஷம் அவருக்கு என்ன வேலை? 40 साल क्या काम है उसे? வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்க்கிறார். और जंगल पर देखते कि वो भेड़ को चराता है. எதற்காக? क्यों? உலக மேன்மை ஒரு வெறுத்தபடியினாலே. क्योंकि जो है इस दुनिया की चीजों को उसने इनकार किया. इसलिए தேவனுடைய ஜனங்கள் துன்பத்தை அனுபவிக்கணும் என்று தெரிந்து கொண்டபடியினாலே, परमेश्वर के लोगों के साथ दुख उठाना है उसने चुन लिया. इसलिए இனி வரும் பலன் மேல ஒரு நோக்கமா இருந்தபடியினால், आने वाली जो प्रतिफल पर वो आग लगाया था. इसलिए ஆனபடியால் இதற்காக அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார். इसलिए वो अपने आप को सौंपा. இந்த 40 ஆண்டுகள் பக்குவப்பட்டார். 40 साल पर हम देखते कि वो उसमें स्थिर हुआ பொறுமை உள்ளவராக மாறினார். और हम धीरज बना. ஆண்டவர் அவரை நடத்தினார். परमेश्वर उसे चलाया. இப்பொழுது 40 ஆண்டுகள் முடிகிறது. अब 40 साल खत्म हुआ. 40 ஆண்டு வனாந்தரத்தில் ஆடு மேய்த்தலும் சற்று சிந்தித்து பாருங்கள். 40 साल हम देखते कि उसने जंगल पर भेड़ को चराया तो सोच कर देखो. இப்பொழுது 80 வயது ஆகிறது. अब 80 साल हो गया. அப்ப முதல் 40 வருஷத்துல என்ன நினைத்தார்? पहले 40 साल में क्या सोचा? நானே எல்லாம் செய்து விடலாம், मैं खुद ही सब कुछ कर लूंगा. ராஜகுமாரனா இருக்கிறேன், मैं तो राज
का पुत्र हूँ, எனக்கு ஞானம் இருக்கிறது, मेरे पास तो ज्ञान है, எனக்கு புத்தி இருக்கிறது, मेरे पास बुद्धि है, என்ன காட்டிலும் தேசத்துல யாரும் பெரிய ஆள் கிடையாது, मेरे से बड़ा तो कोई देश में नहीं, எனக்கு எல்லாம் தெரியும், मुझे सब कुछ पता है, எதையும் சாதிச்சிருவேன். मैं तो कुछ भी कर लूंगा। எல்லாம் தெரியும் சொல்றவனுக்கு ஒண்ணும் தெரியாது. जो कहता है कि मुझे सब कुछ पता है उसे कुछ पता नहीं, எல்லாம் தெரியும் சொல்றவனுக்கு ஒண்ணும் தெரியாது. जो कहता है मुझे सब कुछ पता है उसको नहीं पता। உலகத்துல கற்றது கைமண் அளவுதான், उस दुनिया में जो सीखे वो हाथ की मिट्टी के समान है, அல்லாதது உலக அளவென்று எழுதப்பட்டுள்ளது. नहीं सीखा वो दुनिया के हिसाब से कर देखते இப்ப हैं। அடுத்த 40 ஆண்டுகளிலே பாருங்க, अगले 40 साल पर देखो, நான் ஒன்றுமே இல்லை என்று இப்பொழுது அவர் மாறிவிட்டார். वो ऐसा है कि मैं कुछ भी नहीं कर बदला, அடுத்த 40 ஆண்டுக்கு ஆண்டவர் ஆயத்தம் பண்ணுகிறார். और अगले 40 साल के परमेश्वर तैयार ஆடு होता है। மேய்த்து கொண்டிருக்கின்ற பொழுது भेड़ चराता है, அங்க ஒரு முள்செடியிலே தீப்பற்றி எரிகிறது. वहां पर कांटे के झाड़ में हम देखते कि आग निकलती है, இது ஆச்சரியமாக இருக்கிறது. उसे बहुत आश्चर्य होता है। தீப்பற்றி எரிகிறது, वहां पर आग निकलती है, ஆனால் மரம் எரிந்து போகவில்லையே. और परंतु वो तो झाड़ तो कुछ हुआ नहीं, இவர் கிட்ட போகிறார், वो वहां पर पास जाकर देखा, அதிசயத்தை பார்ப்போம். और देखते कि जाकर அங்கிருந்து ஆண்டவர் கூப்பிடுகிறார், वहां से परमेश्वर बुलाते हैं, மோசே நீ அருகிலே வராதே, मूसा तू मेरे पास நீ निकल இப்பொழுது मत आ। நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, तू जो खड़ा है वो एक पवित्र जो है காலில் स्थान है। இருக்கிற பாதரட்சை கழற்றி போடு. तेरे जो पैर की जो चप्पल को तू निकाल कर डाल कर कहता है। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ये परमेश्वर के लोग, இன்றைக்கு ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லி நிறைய பேர் மனம் போல ஜீவிக்க ஆரம்பிக்கிறார். आज लोग हे परमेश्वर यीशु मसीह कर अपने मन के अनुसार जीते ஆண்டவர் हैं। அன்புள்ளவர், परमेश्वर तो प्रेमी परमेश्वर அவர் है। என்னனாலும் ஒரு தாப்பன் போல சும்மா தூக்கி சமந்து நம்ம அலைஞ்சிட்டு இருப்பார் நினைச்சிட்டு இருக்காங்க. वो लोग सोचते हैं कि कुछ भी हो तो परमेश्वर अपने पिता के समान हम लेके चले, हम कैसे भी ले सकते हैं। ஆண்டவர் தான் निश्चय परमेश्वर है, தாப்பன் தன் பிள்ளைக்கு இறங்கக்கூடிய தேவன் தான். निश्चय एक पिता जैसे अपने पुत्र पर उतरता है वैसे उतरता है वो। அதேவேளை பரிசுத்தமுள்ள தேவன், उसी समय पर पवित्र அவருடைய परमेश्वर, சன்னிதானத்தில் எப்பவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் காணப்பட उसके வேண்டும். समूह पर पवित्र रहना है। யார் பரிசுத்தமுள்ள சிந்தனையில் இருக்கிறார்களோ, और पवित्र जो योजना के साथ रहते யாருக்கு हैं, சுத்தமுள்ள இருதயம் இருக்கிறதோ, इसके पास जो शुद्ध जो हृदय அவர்கள் है தேவனை தரிசிப்பார்கள், वे परमेश्वर की दर्शन करेंगे, அவர்கள் தேவனோடு கூட இடைபடுவார்கள், परमेश्वर के साथ मेल मिलाप होंगे, தேவன் அவரோடு பேசுவார் என்று परमेश्वर எழுதப்பட்டுள்ளது, उनसे बातें कर शास्त्र அவர்களை कहते हैं, நடத்துவார் என்று எழுதப்பட்டுள்ளது. चलाता है कर शास्त्र। ஹalleluya! हालेलुया! நன்றாக நாம் அறிந்து கொள்ள अच्छी வேண்டும், रीति से जानना நாம் है எவ்வளவு மேன்மையானவர்கள். कितनी जो है हम बड़े लोग हैं, ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார், परमेश्वर ने उद्धार किया है, அவர் நம்மை நடத்துகிறார். हमें चलाता है। அப்ப இப்பொழுது நீ போ, अभी तू निकल कर जा, என்னுடைய ஜனத்தை நீ மீட்டு கொண்டு வருவாய், मेरे लोग को जाकर छुड़ा कर ले आ, நான் உன்னோடு கூட இருப்பேன் तेरे என்றார். साथ रहूंगा कर कहा। அவர் ஆண்டவரே என்னை இப்படி சொன்னார்களே, और उन्होंने कहा ये परमेश्वर ने எங்கள் ऐसा மேலே कहा। உன்னை தலைவனாகவும் நியாயபதியாகவும் ஏற்படுத்தினது யார்? और ये तो ये लोग कहते कि मेरे ऊपर तुम्हें कौन तुम्हें जो राजा बनाया। நீ யாரையான்னு கேட்டிருக்கலாம். वो उन्होंने पूछा कि तू कौन है, நான் தான் உன்னை நடத்த போற ஊழியக்காரன். और वो बोल सकता कि ये मैं तुझे चलाने वाला सेवा। ஆண்டவர் என்ன அனுப்பியிருக்காருன்னா என்னத்தான் அனுப்பியிருக்கிறார். परमेश्वर ने मुझे भेजा तो मुझे ही भेजा है, எனக்கு தான் அந்த அதிகாரத்தை கொடுத்திருப்பார், मुझे ही वो अधिकार दिया है, எனக்கு தான் அந்த அபிஷேகத்தை கொடுத்திருப்பார். मुझे ही वो है अभिषेक அது दिया है। தேவனுடைய திட்டம், वो परमेश्वर का அது युक्ति है, தேவனுடைய சித்தம், परमेश्वर की इच्छा அதை है, மாற்ற யாராலும் முடியாது. उसे बदलना कोई नहीं चाहे, தேவனை கொண்டு செய்வார். परमेश्वर लेकर करेगा। அவர் முன்னால அந்த ஊழியத்தை செஞ்சிரலாம்னு இவர் நினைச்சாரு. उसने सोचा कि पहले मैं कर लूंगा इसे सेवकाई, இப்ப ஆண்டவர் செலக்ட் பண்றாரு, अब परमेश्वर चुनता है, ஆனா இப்ப போகிறதுக்கு பயப்படுகிறார். जाने के लिए डरता है, இல்ல ஆண்டவரே என்னால போக वो முடியாது. बोलता है नहीं परमेश्वर मेरे से नहीं होगा। வேதம் என்ன சொல்லுகிறது? शास्त्र क्या कहती है, அவர் வாக்கிலும் செய்கிலும் வல்லவர் என்று எழுதப்பட்டுள்ளது. और वो बोलने पर और क्रिया करने पर वो है कि सामर्थ्यदार है कर தேவனுடைய சன்னிதானத்திலே தன்னை தாழ்த்துகிறார். परमेश्वर के समूह पर अपने को दीनता करता है। உம்முடைய பணி மிகவும் பெரிதான பணி ஆண்டவரே, आपका काम बहुत बड़ा है प्रभु, இதை நான் எம்மாத்திரம் செய்ய முடியும்? कैसे मैं करूंगा, நான் திக்குவாயா இருக்கிறேன். मैं तो है कि फड़फड़ाने वाला ஆண்டவர் हूँ, சொன்னார், வாயை உண்டாக்கினவன் நான் அல்லவா, और जो मुंह बनाने वाला तो मैं हूँ, உன்னை நானே பேச வைப்பேன் என்று சொன்னார். मैं तुझे बोलने लगाऊंगा, நீ அங்கே போ, और तू तो वहां पर जा, உன்னை தலைவனாகவும் மேய்ப்பனாகவும் நான் உன்னை அனுப்புகிறேன். और मैं तो तेरे लिए नेता और एक राजा के समान भेजूंगा, இந்த ஜனங்களை மீட்டு கொண்டு வருவாய் तू उन्हें वहां पर छुड़ा कर ले आएगा, என்று அனுப்பினார். उन्हें भेजा। ஹalleluya! हालेलुया! அப்போ ஊழியம்னா ஆண்டவர் அழைச்சு ஒரு ஊழியத்தை செய்ய சொல்லணும். तो सेवकाई मतलब परमेश्वर बुलाना है और सेवकाई करने के लिए कहना है, ஆண்டவர் அழைச்சு சொல்லுவோம் நானே ஊழியத்துக்கு வேணா ஊழியம் செய்தால் அந்த ஊழியத்தை செய்ய முடியாது. और परमेश्वर ना बुला के ऐसे ही आएंगे तो वो वहां अच्छी रीति से सेवकाई नहीं कर सकते। தேவனுடைய பிள்ளை எல்லாருமே ஊழியர்கள் தான்.
परमेश्वर के लोग सब लोग सेवक है। என்னென்ன ஊழியம் இருக்கு அந்தந்த ஊழியங்களை அவர்கள் செய்யலாம். क्या क्या सेवकाई है वो सेवकाई कर सकते हैं। ஊழியத்தை அழைத்தன அவர் வந்து சந்தோஷமா நான் வருகிறேன் என்று சொல்லவில்லை. सेवकाई के लिए बुलाया तो उसने खुशी से नहीं कहा कि मैं आता हूं। ஆண்டவர் இந்தந்த அற்புதத்தை செய்ய என்றெல்லாம் சொல்லி கொடுத்தார். परमेश्वर ने उसे सिखाया कि ऐसा ऐसा सब अद्भुत कार्य कर, நடைமுறைப்படுத்தி காட்டினார். उसे वहां पर चलाकर दिखाया। உன் கையில வைத்திருக்கிற நாடு மேய்க்கிற கோலை நீக்கி கீழே போடு என்றார். हाथ में जो लाठी है उसको नीचे फेंक कर कहा। கீழே போன பாம்பாய் மாறினது. नीचे उतरते हम वो नीचे डालते सांप बन गया। எல்லாம் அவர் அங்கிருந்து ஓடினார். सब लोग वो वहां से डर कर भागा। கையை கொண்டு வாளை பிடி என்றார். और तेरे हाथ से उसको पूंछ को पकड़ कर कहा। பிடித்தோட கம்பாக மாறி விட்டது. पकड़ते ही वो लाठी बन गई। உன் கையை உன் வஸ்திரத்துக்குள்ளே போடு என்றார். तेरे जो हाथ को तेरे अपने वस्त्र के अंदर डाल। வெளியே எடு என்றார். बाहर निकाला। அது குஷ்டம் பிடித்தது போல இருந்தது. कोड़ी होने के समान हुआ। மறுபடியும் உள்ளே போடு என்றார். वापस अंदर डाल। இப்பொழுது வெளியே எடு என்றார். अब निकाल। மறுகையை போல மாறிட்டு वापस वो पूरी तरह से सही हो गया। அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாம் கொடுத்து इस आश्चर्य और अद्भुत कार्य करके இப்போ நான் உன்னோட இருப்பேன். जा मेरे तेरे साथ रहूंगा। இவ்வளவு சொல்லின பின்பு इतना बोलने के बाद ஆண்டவரே என்னால முடியாது. वो कहा कि मैं नहीं कर நீர் सकता। யாரையாவது அனுப்பு. तुम किसी को भी भेजो। ஆண்டவருக்கு கோபம் வந்தது. परमेश्वर को गुस्सा आया। நான் உன்னைத்தான் அனுப்ப போறேன். मैं तुझे ही भेज रहा हूँ। உன்னுடைய சகோதரனை கூட்டிக்கொள். मैं तू अपने भाई को बुला ले। நீ தேவனாயிருப்பாய். तू उसका जो देवता के समान होगा। அவன் உனக்கு தீர்க்கதரிசியா இருப்பான். वो तेरे नबी के समान होगा। நான் உன் வாயில் போடுகிற வார்த்தையை तेरे मुंह पे मैं जो वचन நீ डालूंगा அவன் வாயிலே போடு. तेरे मुंह पे डाल। அவன் ஜனங்களுக்கு वो பேசுவான். लोगों से बात करेगा। இந்த ரெண்டு பேரும் தான் ஆண்டவர் அனுப்பினார். ये दोनों को परमेश्वर ने भेजा। அப்போ முதலாவது தன்னுடைய சுயத்தினால எதையும் செய்து விட முடியாது. पहले अपने खुद से कुछ नहीं कर सकता। நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். हम नीति वचन 3 अध्याय 5 और 6 वचन को पढ़ सकते हैं। உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளில் எல்லாம் உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அவர் உன் பாதைகளை तो செவ்வைப்படுத்துவார். अपनी समझ का सहारा न लेना वरन संपूर्ण मन से यहोवा पर भरोसा रखना, उसी को स्मरण करके सब काम करना, तब वो तेरे लिए सीधा मार्ग निकालेगा। நம்முடைய சுய புத்தியின் மேல் சாயக்கூடாது. तू अपने खुद के समझ का सहारा न लेना। எனக்கு ஞானம் இருக்கிறது. मेरे पास ज्ञान है। எனக்கு நிறைய படிச்சிருக்கிறேன். मेरे पास बहुत सा मैंने எனக்கு बात அது पता தெரியும் है। இது தெரியும். मुझे वो पता है ये நீ पता है। கர்த்தர் ஊழியத்தை சரியா செய்ய முடியாது. परमेश्वर की सेवकाई को सही से नहीं कर सकता। கர்த்தர் உனக்கு என்ன சொல்லிருக்கோ நீ அதுல சரியா இருக்கணும். परमेश्वर ने जो कहा उसमें सही रहना है। சுய புத்தியின் மேல் சாயக்கூடாது. खुद के बुद्धि पर तो उसे उसका சுய सहारा मत புத்தியின் ले। மேல் சாய்ந்தால் நீ அவுட். अपनी समझ पर सहारा लेगा तो तू சுய புத்தியின் हटेगा। மேல் சாய்ந்து கர்த்தருடைய வேலையை செய்ய முடியாது. खुद के समझ पर तो सहारा लेकर परमेश्वर की सेवकाई नहीं कर உன் सकता। முழு இருதயத்தோடு पूरी मन से நீ கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து वहाँ पर भरोसा रख। உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். तेरे जाने आने में तू उनको स्मरण कर ले। அப்படி என்றால் என்ன? वैसे तो मतलब क्या? வாழ்க்கை முழுவதும் எல்லா காரியத்திலும் அவரை நினைத்துக்கொள். जिंदगी भर हर चीज पर उन्हें स्मरण कर। அவர் உன் வழிகளை வாய்க்க பண்ணுவார். वो तेरे कार्य को वो हम देखते कि वो पूरा करेगा। கர்த்தர் நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. तो अपने आप को ज्ञानी मत समझ। நீ கர்த்தருக்கு பயந்து உன் வழி அவருக்கு ஒப்புக்கொடு. यहोवा का भयमान और बुराई से अलग रहना। அப்ப நம்ம சுயத்திலே எல்லாவற்றையும் செய்து விட முடியாது. खुद से कुछ नहीं कर सकते। இதற்கு ஆண்டவருடைய கிருபை நமக்கு परमेश्वर का வேண்டும். कृपा चाहिए। ஆண்டவருடைய வல்லமை நமக்கு வேண்டும். सामर्थ चाहिए। அவர் நம்ம கேட்கின்ற பொழுது தருகிற தேவனாய் இருக்கிறார். पूछते तो परमेश्वर देने वाले हैं। அப்படித்தான் அவர் முதலாவது சுயத்திலே செய்து கொள்ள நினைத்தார், முடியவில்லை. पहले सोचा कि मैं खुद से कर लूंगा, नहीं हो पाया। அடுத்த 40 தன்னை வெறுமையாக்கினார். 40 साल अपने आप को उसने दीनता करवाया। ஒன்றுமே இல்லை என்று ஆக்கினார். वो गैस मैं परमेश्वर में कुछ नहीं कर सकता। கர்த்தர் கூட இருந்து இந்த ஊழியத்தை செய்கிறார். परमेश्वर उसके साथ रहकर वो कार्य करता நம்ம है। எல்லாம் நன்றாக அறிவோம். हम अच्छे से जानते हैं। அப்படியே மோசேயும் ஆரோன் போனார்கள். मूसा और हारून गए। அங்கே பார்வோனிடத்துல போய் 10 முறை அவர்களுக்கு வந்து அங்கே அற்புதங்கள் அதிசயங்களை செய்தார்கள். फिरौन के पास जाकर 10 बार हम देखते कि वो अद्भुत और आश्चर्य काम किया। ஒவ்வொரு முறை செய்கின்ற பொழுதும் एक बार करते समय அவன் கொஞ்சம் ஒத்து வருவான். वो थोड़ा मान लेता है, திருப்பி மோசே ஆரோன் விரட்டி விட்டு விடுவான். फिर मूसा और हारून को भगा देता है। எத்தனை அதிசயம் செய்ய போறோம்னு இவங்களுக்கே தெரியாது. कितना आश्चर्य काम करने वाले इनको भी पता नहीं। ஆண்டவர் சொல்லி இருந்தார், परमेश्वर ने कहा है நான் வந்து अनेक அற்புதங்களை செய்வேன். मैं बहुत सारा अद्भुत कार्य करूंगा। அவன் மனதை கடினப்படுத்துவேன். उसके हृदय को मैं कटिंग करूंगा। அவன் கையின் வல்லமை கண்டால் ஒழிய உங்களை விட மாட்டான். वो उसके हाथों के
सब बुझाई को देखने के बिना नहीं छोड़ेगा। 430 வருஷம் அடிமைகளாய் வேலை செய்திருக்கிறீர்கள். 430 साल आप लोग जो है गुलामी पर रहे। நீங்கள் போகின்ற பொழுது சும்மா போக மாட்டீர்கள். तुम निकलोगे तो ऐसे नहीं निकलोगे। தங்கத்தையும் வெள்ளியையும் நல்ல ட்ரெஸ்ஸையும் வாங்கி கொண்டு ரொம்ப பெரிய பணக்காரர்களா தான் போவீர்கள். और सोना चांदी सब कुछ लेकर एक धनवान के समान निकलोगे। அவங்களுக்கே புரிஞ்சிருக்காது. उनको ही नहीं समझा। ஒரு அற்புதம் செஞ்சாச்சு, एक अद्भुत कार्य किया, இரண்டாவது அற்புதம் செஞ்சாச்சு, दूसरा अद्भुत कार्य किया, மூணாவது அற்புதம் செஞ்சாச்சு, तीसरा अद्भुत कार्य किया, அங்கிருந்து விரட்டி விடுகிறார்கள். वहां से भगाया। இங்கே பார்த்தால் இவர்களுக்கு வேலை கம்மியா இருக்குன்னு சொல்லி அந்த அடிமைகளா இருக்க இஸ்ரேலுக்கு இன்னும் அதிகமான வேலைகளை கொடுக்கிறார்கள். और वो देखे कि उनको काम कम कर कर जो गुलामी इजराइलियों को और काम दिया। இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. आप थोड़ा सोचो, இந்த ஜனங்கள்ட்ட போனா ஜனங்கள் வந்து பகைக்கிறார்கள். लोगों के पास गया तो लोग इनकार करते हैं। நாங்க அமைதியாக வேலை செய்து கொண்டிருந்தோம், हम शांति से रहेंगे कर करके ஆண்டவர் மீட்டு கொண்டு போவார் என்று சொல்லி எங்களை கூட்டி இப்ப வந்து நீங்க வேலையை ரொம்ப கொடுத்து விட்டான். वो उनको वो ये परमेश्वर चुड़ा के लेके जा कर बोलकर बहुत काम दे दिया। எதற்காக நீங்க வந்தீர்கள்? क्यों तुम आए? அங்கே பார்த்தால் அங்கே அந்த நெருக்கம், और वह तो वहां पर वो निकट है। இங்கே பார்த்தால் ஆண்டவர் சொல்ல இன்னும் போ, இன்னும் அடுத்த அற்புதம் செய்வேன் என்கிறார். और परमेश्वर कहते कि अब यहाँ पर जा, यहाँ पे मैं तुझे अद्भुत कार्य இங்கே करूं। பார்வோன் விரட்டுகிறான். यहाँ पर फिरौन भगाता है। பாருங்க அப்ப அந்த ஊழியர்கள் எப்படி ஊழியம் செஞ்சிருப்பாங்க. ये देखो वो सेवक लोग कैसे सेवकाई किया हुआ। ஊழியர் என்றால் சுகபோகமா வாழ்கிறது ஊழியம் அல்ல. और जो है सेवक लोग है कि ऐसे ही जिंदगी जीना सेवकाई नहीं है। கர்த்தருக்காக உழைக்கணும், பிழைக்கணும், நம்முடைய சரீரத்தையும் கொடுத்து உழைக்கணும், பொருளையும் கொடுத்து உழைக்கணும், நம்ம ஹெல்த்தையும் கொடுத்து எல்லாம் கொடுத்து உழைக்கணும், அதுதான் ஊழியம். और अपने धन शरीर समय सबको देकर परमेश्वर के लिए परिश्रम उठाना है। இது நம்ம எல்லோரும் நீங்கள் எல்லோரும் ரட்சிக்கப்பட்ட இஸ்ரவேல் எல்லாரும் தேவனுடைய ஊழியர்கள், ஊழியக்காரர் என்று சொல்லப்பட்டுள்ளது. जो उद्धार पाए हुए सभी लोग सेवक और सेवकी नहीं कर हम देखते हैं। நீங்கள் எந்த நிலையில் இதுவரை சுவிசேஷ ஊழியத்தில் ஆண்டவருக்காக என்ன செய்தீர்கள் நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். अभी तक आप लोगों ने परमेश्वर के लिए क्या सेवकाई की? क्या हम देखते कि सुसमाचार की सेवकाई की? ஆண்டவர் அழைத்த அழைப்பில் நான் ஆண்டவருக்காக எதையாவது செய்திருக்கிறேனா? परमेश्वर ने जो कार्य के लिए बुलाया क्या मैंने किया है? ஆத்மாவையும் செய்திருக்கிறேனா? मैं क्या है कि आत्मा को जीता हूँ, ஆண்டவருக்காக கொடுத்திருக்கிறேனா? परमेश्वर के लिए दिया हूँ, ஆண்டவருக்காக உழைத்திருக்கிறேனா? परमेश्वर के लिए परिश्रम उठाया हूँ। என்னுடைய பங்கு என்ன ஆண்டவரிடத்திலே? मेरा भाग क्या है परमेश्वर நான் के पास? பரலோகத்தில் போய் நிற்கின்ற பொழுது स्वर्ग पर जाकर खड़ा रहूंगा, எனக்கு அங்க என்ன ரிவார்டு இருக்கும்? मेरे लिए वहां पर क्या रिवॉर्ड होगा? ஹalleluya! हालेलुया! கவனமாக நாம் இருக்க வேண்டும். हमें बहुत ध्यान से रहना है। அந்த ஊழியத்தை செய்தார் பாருங்க. वो देखो सेवकाई किया, அதனால 10 வந்து அங்க அதிசயங்களை அவர் செய்தார். 10 आश्चर्य काम किया। இப்பொழுது அவன் என்ன சொல்றான்? நீங்கள் போனால் விரட்டி விடக்கூடிய சூழ்நிலை வந்து वो ऐसे है कि ये तुम लोग इनसे भगाना कर वो परिस्थिति पर आ गया। அவன் பார்வோன் வந்து ரொம்ப விவரம் உள்ளவன். फिरौन है वो बहुत बुद्धिमान है। எல்லாருக்கும் தலைப்புல சங்காரம் நடந்து விட்டது. और सभी के जो है पहलौठे बच्चों मर ஒரே ஒரே கூப்பார் நடக்க எல்லா வீட்லயும் அவர்கள் செத்து இருக்கிறார். सब घर पर हम देखते कि सिर्फ चिल्लाना रोना है, पूरे देश भर लोग मर चुके हैं। பார்வோனை நெருக்கி இருப்பார்கள். फिरौन को भी इन्होंने दबाव डाला है, இந்த ஜனத்தை அனுப்பிவிடுமைய சாவு நடந்து கொண்டே இருக்கிறது. जल्दी इनको भगा दो, मृत्यु पर मृत्यु हो रही है। ये போங்கள் என்று சொல்லிவிட்டு बोला कि तुम निकलो। பாருங்க ஒரு வார்த்தை, என்னையும் ஆசீர்வதிச்சிட்டு போங்கன்னு சொல்றான் பாருங்க. वो बोलते हैं देखो मुझे भी आशीष कर निकलो। அவனுக்கு தெரிகிறது, और देखो उसको पता இவர்கள் है ஆசீர்வாதத்தால் ஆசீர்வாதம் உண்டாகும். ये लोग ने आशीष किया तो आशीष होगा। தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள் परमेश्वर के द्वारा नियुक्त किए हुए இவர்கள் लोग हैं। சபித்தால் சபிக்கப்பட்டு விடுவார்கள், शाप देंगे तो शाप होगा। ஆசீர்வாதத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டு விடுவார்கள். और जो आशीष किया तो आशीष होगा। அப்ப அந்த ஆசீர்வாதத்தை என்னையும் ஆசீர்வதிச்சிட்டு போங்கள் என்று சொல்லுகிறார். बोलते कि आशीष कर मुझे भी आशीष करो। தேவனுடைய பிள்ளைகளாக நாம் ரொம்ப கவனம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். परमेश्वर के लोग हमें बहुत ध्यान से रहना है। வாழ்க்கையில சில காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம், और जिंदगी में कुछ कार्य के लिए हम प्रार्थना करते हैं। சில பிரச்சனையிலிருந்து விடுதலை உண்டாகி விடலாம், कुछ कार्य से हमें छुटकारा मिल जाएगी, அடுத்த ஒரு பிரச்சனை வரலாம். बाद में एक परेशानी என்ன இந்த आएगी। கிறிஸ்தவ வாழ்க்கை? अभी क्या चाहिए? இப்படிதான் जिंदगी? பிரச்சனை வந்து கொண்டே இருக்குமா? ऐसे ही आती रहेगी क्या? அநேகர் அப்படி நினைக்கிறது. बहुत सारे लोग सोचते हैं क्या ऐसी परेशानी आती रहेगी? நான் வந்து நன்றாகத்தானே இருந்தேன், क्या मैं अच्छा तो हूँ, நல்ல உழைக்கிறது வசதியாகத்தானே இருந்தேன். अच्छे से तो मैं रह के जिंदगी बिता रहा हूँ। நீங்க வாங்க ரட்சிக்கப்படுங்கன்னு சொன்னார்கள். और वो बोले कि आकर उद्धार पाओ कर कहा। உங்களுக்கு பாவத்திலிருந்து மீட்பு கிடைக்கும் என்று சொன்னார்கள். उन्होंने बोला कि पाप से छुटकारा मिलेगा நீங்க कर कहा। பரலோகத்துக்கு போகலாம் என்று स्वर्ग சொன்னார்கள். जाएंगे कर कहा। இந்த கிறிஸ்து அண்டி வந்த உடனே ये मसीह को धर कर आए, சில பிரச்சனைகள் வருகிறது ये तो क्या परेशानी आ रही है? என்று மக்கள் வந்து திணறுகிறார்கள். लोग ये है कि खपखपाते हैं। அப்படி அல்ல அருமையானவர்களே, ऐसा नहीं है। परमेश्वर நம்மை ஆண்டு அழைத்திருக்கிறார் என்றால் परमेश्वर ने बुलाया तो நமக்காக எல்லா பிளான் அவருடைய கையில இருக்கிறது. हमारी सारी योजना उनके हाथ पर है। நாம் அவருக்கு உண்மை உள்ளவர்களாய், उनके लिए जो सच्चाई से அவர் மேல் விசுவாசம் வைக்கிறவர்களாய், वो उन पर विश्वास करते हुए அவரை பற்றி கொண்டோமானால் उनको धरकर நிச்சயம் நம்முடைய வாழ்க்கை எல்லாம் வெற்றியாகவே முடியும். निश्चय सब कुछ जीत के समान होगी। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் हमारे यीशु मसीह நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்றுதான் எழுதப்பட்டுள்ளது. जीवन देने वाला परमेश्वर के लिए धन्यवाद कर हालेलुया! हालेलुया।
மக்கள் எல்லாம் திரட்டி கிட்டத்தட்ட ஒரு 25-30 லட்சம் பேர் இருந்திருப்பாங்க. देखो लोगों सबको लेकर एक 25-30 लाख लोग थे. ஏனென்றால் 6 லட்சம் புருஷர்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. 6 लाख तो हम देखते हैं कि सिर्फ पुरुष थे. எல்லாரும் என்னதுன்னு பார்த்துட்டு இருக்கீங்க? सभी लोग देख रहे हैं ना यहाँ पर. அக்கம் பக்கம் யாரும் பார்க்க கூடாது, கரெக்டா பாருங்க, செய்தியை கரெக்டா கேளுங்க. இவ்வளவு மக்களை நடத்தி கொண்டு போகிறார். इतने लोग को चला कर लेकर गया. போயாச்சு, அங்கே கடற்கரை, அங்க பார்த்தால் கடல், இங்க பார்த்தால் வேற எங்கேயும் போக முடியாது. उधर देखा तो समुद्र, यहाँ पर तो पीछे नहीं जा सकते. அப்ப இந்த ஊழியருக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்திருக்கும். ये सेवक को कितना परेशानी हुई होगी. சும்மா இருந்தாலும் பரவாயில்ல, ऐसे रहेगा तो भी ठीक है. திடீர்னு பார்வோன் சேனை புறப்பட்டு வந்துட்டு நமக்கு வேலை செய்யாம எப்படி விட்டாலும் பிடிச்சு கொண்டு வரணும். அவர் அங்கிருந்து படையெல்லாம் திரட்டிட்டு பெரிய படையா வருகிறார். फिरौन की सेना पीछा पीछा कर आ रही है. इसके तो पीछे हो गया, अभी कैसा करना है करके वो पीछे होकर आ रही है. இதை கண்டு ஜனங்கள் பயப்படுகிறார்கள். ये लोग देखकर डर रहे हैं. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருப்பாங்களா? और क्या मुंह रखकर चुपचाप बैठे. எங்களுக்கு எய்த்துல செத்துக்கு அங்க கல்லறைக்குழி இல்லைன்னு சொல்லி அந்த வனாந்தரத்துக்கு கொண்டு வரேன்னு கேள்வி கேட்கறாங்க. क्या वहां पर मिस्र पर दफनाने के लिए जगह नहीं कर कब्र नहीं कर हमें लिया है क्या, ऐसा कहते हैं. கிட்ட இவ்வளவு பெரிய அதிசயங்கள் எல்லாம் பார்த்திருக்கிறார்கள். इतना बड़ा आश्चर्य काम किए देखे. அடிமையா சாப்பிட வழி இல்லாம இருந்து இப்ப வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார். और हम देखते कि गुलामी को खाना के लिए सामान नहीं था, पर इन्हें घर ले आया. அப்பொழுது ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை பாதுகாக்கிறார். तब वहां पर देखते कि लोग परमेश्वर अपने लोग को बचाता है. முன்னாக நடந்து சென்ற தேவன் उनके आगे जो चलने वाला परमेश्वर. நன்றாக பாருங்கள், நாம அறிந்து கொள்ளணும். हमें जानना है. எங்கேயும் வேலைக்கு போறோம், வாரம் பலகத்துக்கு போறோம், அப்ப தேவன் நம்மளோட எப்படி இருக்கிறார் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். हम आते जाते काम काज कर जाते तो हमें जानना है परमेश्वर किस तरह हमें चलाता है. முன்னால் போன தேவன் आगे जाने वाला அப்படியே परमेश्वर அவங்களுக்கு பின்னாலே நிற்கிறார். वैसे ही पीछे आ गया. அந்த இரவு முழுவதும் அந்த தேவனுடைய ஜனங்களும் அந்த பார்வோன் சேனையும் ஒன்று கொண்டு டச் பண்ணாதபடிக்கு நடுவில் ஆண்டவர் நிற்கிறார். और ये फिरौन के जो सेना और परमेश्वर के लोग एक दूसरे के साथ न टकराए, परमेश्वर वहां पर खड़ा है. அது அந்த பார்வோன் சேனைக்கும் பயங்கர இருட்டாக இருக்கிறது. फिरौन के सेना के लिए तो अंधकार है, தேவனுடைய ஜனங்களுக்கு வெளிச்சமா இருக்கிறது. परमेश्वर के लोग लिए तो उजाला. ஹalleluya हालेलुया. நன்றாக அறிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய ஜனங்களே. अच्छे से जान लो परमेश्वर के लोग. தேவன் நம்மை சந்தித்திருக்கிறார், ரட்சித்திருக்கிறார். परमेश्वर ने उद्धार करवाया. நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை வந்தாலும் परिस्थिति है, நிச்சயமா நமக்கு விடுதலை உண்டு, निश्चय जीत है, நிச்சயமா நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. निश्चय आशीष है. தேவன் நம்மோட இருக்கிறார். परमेश्वर हमारे साथ है, நமக்கு முன்னாலே கடந்து செல்வார். हमारे आगे चलेगा. அவருடைய கிருபை நம்மை பின்னாலே தாங்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. करुणा हमें पीछे से संभालती है. நமக்கு முன்னும் பின்னுமாக நம்முடைய தேவன் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறார். आगे और पीछे हमारे साथ है परमेश्वर. செங்கரை கலந்து வந்து ஆண்டவர் பிளந்தர் நடுவிலே போனார்கள். लाल समुद्र को परमेश्वर ने दुभागा और उसके बीच में निकल चले. கர்த்தர் சொல்லி இவர்கள் போனார்கள். परमेश्वर ने कह कर ये निकले. வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள். जो सूखी हुई जमीन के समान निकल चले. பார்வோன் சேனைக்கு ஆண்டவர் சொல்லவில்லை. फिरौन के सेना के लिए परमेश्वर ने नहीं कहा. கொஞ்சம் வரட்டு கௌரவத்தில் உள்ள போனார்கள். वो है कि अपने गौरव पर गए. அவர் நடந்து தானே போகிறார்கள். चलकर तो गए. குதிரை இருக்கு, ரதம் இருக்கு, வீரர்களுக்கு உள்ள போய் அவளை பிடித்து விடலாம். वो बोले कि हमारे पास तो रथ है, सब कुछ है, मैं उनके बीच में जाकर. ஹalleluya. ஆண்டவர் தேவனுடைய ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். परमेश्वर अपने लोगों के लिए युद्ध करता है. ரதங்கள் இருந்து எல்லா ஊர்களிலும் கலந்து போகும்படி ஆண்டவர் செய்தார். उस रथों सब कुछ वहां पर डूबने के लिए परमेश्वर ने वैसा कार्य किया. அப்போ அவர்கள் சொன்னார்கள், तभी वो कहा है, ஓ இவர்களுடைய ஆண்டவர் இவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார், वो ये इनका परमेश्वर के लिए युद्ध कर रहा है, திரும்பி ஓடி விடுவோம். वापस निकल भागेंगे. முடியாது. नहीं जा सकते. இன்றுக்கான எய்தரிங்களை இனி ஒருபோதும் காண மாட்டீர்கள். आज तुम जो मिस्र को देख रहे हो उसको कभी हालेलुया. ஒருபோதும் அவர் காணவில்லை. वापस कभी नहीं देखा. இன்று உங்களுக்கு ஒரு பிரச்சனைகளை இனி ஒருபோதும் நீங்கள் காண आज மாட்டீர்கள். जो परेशानी है इसके बाद वापस कभी नहीं देखोगे. இன்று உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்களை இனி ஒருபோதும் காண आज जो மாட்டீர்கள். कष्ट है इसको वापस कभी नहीं देखो. ஹalleluya. हालेलुया. தேவனுடைய சித்தத்தை மாத்திரம் நீங்கள் செய்ய வேண்டும். परमेश्वर की इच्छा को केवल करो. மீட்டு கொண்டு போனார். அவருக்கு எத்தனையோ பிரச்சனைகள். छुड़ा कर लेकर गए, कितनी सारी परेशानी. ஆண்டவர் அழைத்து விட்டார். परमेश्वर ने बुलाया. அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும். सेवकाई तो करना है. ஆண்டவரே கூட இருப்பார். परमेश्वर साथ रहेगा. நாம் எல்லாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். हम सब जानते हैं. தொடர்ந்து நாம் அப்போஸ்தலனாகிய பவுலை பார்க்கிறோம். प्रेरित पौलुस को देखते हैं. அவர் வாழ்க்கையில எத்தனை காரியங்களிலே ஊழியத்திலே அவர் செய்திருக்கிறார். ने उनकी जो सेवकाई जिंदगी में क्या क्या चीज देखा. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனங்களை வாசிக்கலாம். प्रेरित 9वां अध्याय 4वां और 5वां वचन को पढ़ सकते हैं. சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறவனுக்கு கடினமாமே என்று சொன்னார் என்று எழுதப்பட்டுள்ளது. और यहाँ पर इस तरह लिखा हुआ है,
वह भूमि पर गिर पड़ा और यह शब्द सुना, हे शाऊल मुझे तो क्यों सताता है? இது என்ன சம்பவம் என்றால் ये क्या संभावना है? இந்த சவுல் வந்து கர்த்தருக்காக தான் தீவிரமான ஊழியம் செய்தார். शाऊल जो तेजी से परमेश्वर की सेवकाई किया, கமாலியேலின் பாதப்படியிலிருந்து வேத சாஸ்திரங்களை நன்றாக கற்றுக்கொண்டவர். गमालियल के जो पथ पर बैठकर शास्त्रों को अच्छे से जाना हुआ इंसान है, ஆனா கிறிஸ்துவை பற்றி சரியாக அறியாதவர். मसीह के बारे में बराबर नहीं जाना। யூத மார்க்கத்துக்காக அவர் தீவிரமாக வேலை செய்தார். जो हम देखते कि यहूदियों के लिए वो तो बहुत तेजी से काम किया, அவர் செய்த ஊழியம் சரி என்று தான் நினைத்தார். उसको लगा कि वो जो सेवकाई कर रहा है सही தேவனுடைய है। ஜனங்களை துன்பப்படுத்தினார். परमेश्वर के लोगों को ठेस पहुंचाया। சேவனை கல்லெறிந்து கொல்லுகின்ற பொழுது ஒரு சாட்சியாக நின்றார். और जब हम देखते कि सेवान को जब पत्थरवा कर मारा गया, तब स्टीफन उसको मारा गया, तब इसने वहां पर गवाही दी। இப்படி தேவனுடைய ஜனங்களை எல்லாம் கட்டி எருசலேம் கொண்டு வரும் என்று ஆர்டர் வாங்கி கொண்டு தான் புறப்பட்டு தீவிரமாய் ये போனார். परमेश्वर के लोगों को बांध कर बंदी के ऊपर लेके आने के लिए उसने जो है आज्ञा ले ली। நடந்தது என்ன? क्या हुआ? ஆண்டவர் இப்பொழுது அவரை சந்திக்கிறார். परमेश्वर उससे मिलते हैं। அவர்கள் அப்படி போய் கொண்டிருக்கின்ற பொழுது जाते समय पर அங்கே ஒரு பெரிய வெளிச்சம் ஒன்று அவர்களை அங்கே பிரகாசிக்கிறது. बहुत बड़ी रोशनी प्रकाश हुई। வெளிச்சம் தான் பிரகாசித்தது. रोशनी प्रकाश हुई। எல்லாரும் அப்படியே தரையில விழுந்தார்கள் என்று सब लोग சொல்லப்படுகிறது. गिर पड़े कर देखते हैं। அவன் தரையில விழுந்தான். वो सब वो गिरा पर जमीन அப்பொழுது पर। कब? சவுலே சவுலே, हे शाऊल நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? क्यों मुझे सताता है? அப்படி தன்னுடைய சொல்ல ஒரு சத்தத்தை அவன் கேட்டான். ऐसे बोलते हुए एक शब्द को सुना, एक आवाज सुना। மத்த யாரும் அந்த சத்தத்தை புரிந்து கொள்ளவில்லை. बाकी लोग कोई आवाज नहीं सुने। அதற்கு அவன் ஆண்டவரே उसके लिए वो कहा, हे நீர் परमेश्वर। யார் என்றான். वो बोला कि तुम कौन है? அதற்கு கர்த்தர், और प्रभु ने वो நீ यीशु ने कहा, துன்பப்படுத்துகிற இயேசு நானே. मैं यीशु जिसे तू सताता है। இவர் இயேசுவே துன்பப்படுத்தினாரு. क्या यह यीशु को सताया? நன்றாக புரிந்து கொள்ளணும். புரியாட்டி திருப்பி நன்றாக கவனியுங்கள். देखो अच्छे से समझ लो, नहीं समझे तो वापस सुन लो। அவர் கேட்கிறதுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ये वो पूछे तो परमेश्वर क्या कहता நீ है? துன்பப்படுத்துகிற இயேசு நானே. वो बोलता है तू सताने वाला परमेश्वर मैं हूँ। நீ இப்ப முள்ளுல உதைச்சிக்கிட்டு இருக்கிற, अब जो है तू कांटे में है அது உனக்கு கடினமாக இருக்கும். और वो तो तेरे लिए कठिन होगी। அவன் நடுங்கி திகைத்த ஆண்டவரே, वो कांप कर कहा, हे நான் என்ன परमेश्वर। செய்ய சித்தமா இருக்கிறீர் என்றான். और वो बोला कि परमेश्वर मैं क्या करूँ? அதற்கு நீ எழுந்து பட்டணத்தில் இப்போ உனக்கு செய்ய வேண்டியது சொல்லப்படும் என்று சொல்லப்பட்டது. और उसने बोला कि तू उठकर जा और तुझे क्या बोलना है कहना है वो वहां पर तुझे दिया जाएगा। என்ன சொன்னார்? நீ துன்பப்படுத்துகிற, और तू जो सताने वाला, ஆண்டவர் யாரும் துன்பப்படுத்திட முடியுமா? क्या परमेश्वर को सता सकते? அப்ப இதுக்கு அர்த்தம் தான் என்ன? अब तो इसका मतलब क्या है? தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துகிறது, ஆண்டவர் தன்னை துன்பப்படுத்த எடுத்துக்கொள்கிறார். परमेश्वर के लोगों को ठेस पहुंचाना मतलब परमेश्वर को सताना, इसका अर्थ होता है। இதுல நமக்கு என்ன தெரிகிறது? इससे क्या पता चलता है? நம்ம யார் துன்பப்படுத்தினாலோ, हमें कोई अगर ठेस पहुंचाए, யார் நெருக்கத்தை கொடுத்தாலோ, कोई भी हमें யார் பிரச்சனை கொடுத்தாலோ, कोई भी परेशानी या संकट दिया, ஆண்டவர் அவருக்கு கொடுக்கிறதாக எடுத்துக்கொள்கிறார். परमेश्वर अपने आप को किया वैसा मान लेता है। இதை நான் அனுமதிக்க மாட்டேன். ये मैं नहीं, इसे मैं अलाउ नहीं நீ करूंगा। என்னுடைய பிள்ளை துன்பப்படுத்த, என்னையே துன்பப்படுத்துகிறாய், तू मेरे बच्चों को करता है तो என்னையே வேதனைப்படுத்துகிறாய். तू मेरे को वेदना देता है। நன்றாக யோசித்து பாருங்கள் अच्छे से सोच அருமையானவர்களே. के देखो, ये प्रिय हो, நம்முடைய தேவன் எவ்வளவு அருமையான தேவன், हमारा परमेश्वर कितना प्रिय நமக்காக परमेश्वर, எவ்வளவு கவனமாய் இருக்கிறார். कितना ध्यान से रहता நம்முடைய है। வழிகளை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். हमारे 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 चाल चलनों को वो நம்முடைய ग्रहण करता है। வழிகளை அவர் பார்க்கிறார். हमारे चाल चलन को देखता है। நாம் துன்பப்படுகின்ற பொழுது जब हम कष्ट उठाते हैं அவர் சும்மா பார்த்து கொண்டிருக்கவில்லை. वो ऐसे ही नहीं देखता है, அவரும் அதனோடு கூட சேர்ந்து வேதனைப்படுகிறார். वो उसके साथ वेदना उठाता है, நமக்கு நல்ல வழிகளை உண்டு பண்ணுகிறார். हमारे लिए अच्छा रास्ता बनाता है। ஆனால் ரொம்ப கவனமாக நாம் இருக்க इसलिए வேண்டும். बहुत ध्यान से रहना है। இயேசு கிறிஸ்து எப்போது நம்மோடு கூட இருக்கிறார். यीशु मसीह निरंतर हमारे साथ நமக்காக है। ஒவ்வொரு காரியத்தையும் கவனித்துக் கொண்டே हमारे இருக்கிறார். एक कार्य ध्यान से देखता அவர் है। ஜீவனுள்ள தேவன். जीवित परमेश्वर அன்று மோசேயிடத்தில் ஆண்டவர் சொன்னார், मूसा से कहा, நீ இருக்கிற பரிசுத்த பூமி, जो खड़ा रहने वाला जो स्थल है நான் पवित्र स्थल பரிசுத்தமுள்ள है, தேவன். मैं पवित्र परमेश्वर, என்னிடத்தில் வர வேண்டுமானால் मेरे पास आना है तो நீ உன்னையும் பரிசுத்தப்படுத்திக் கொள். अपने आप को तू पवित्र कर, உன் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் चाल चलन पे पवित्र बन, என்று வேதத்திலே சொல்லப்பட்டுள்ளது. शास्त्र पर लिखा हुआ है। அதே 9ஆம் அதிகாரம் 15 16 வசனங்களை வாசிக்கலாம். 9वां अध्याय 15 और 16 वचन को पढ़ सकते हैं। அதற்கு கர்த்தர், போய் அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறேன். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பித்திருக்கிறேன் என்றார். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम को स्तुति हो। அதற்கு கர்த்தர், और उसके लिए प्रभु ने कहा, நீ போ. तू निकल। இது யார்ட்ட? அனனியாட்ட சொல்லுகிறார். अननिया से कहते तू चले जा। தரையில விழுந்து 3 நாள் கண்ணு தெரியல, ஆண்டவரே என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்.
और पौलुस जमीन पर गिरकर 3 दिन हो गए, आंख दिख नहीं रही है। वो पूछ रहा परमेश्वर मैं क्या कहूँ? நீ பட்டணத்துக்குள்ளே போ, அங்கே உனக்கு செய்யப்படுவது அங்கே அறிவிக்கப்படும். उस नगर के अंदर जा, वहां पर क्या करना है तुझे बताया जाएगा। ஆண்டவர் அநேகரிடத்திலே பேசுகிறார். और परमेश्वर अननियस से बात करते இப்படி हैं। சவுல் வருகிறார். अब साउल आते நீ हैं போய் அவருக்கு ஜெபம் பண்ணி அவர் கண்ணை திறந்து விட்டு மற்ற காரியத்தை செய் என்று சொல்லுகிறார். और जाकर तू उसे प्रार्थना कर, उसकी आंखों को खोल और उसके आगे का कार्य कर। அப்போ ஒரு ஆண்டவரே, तब वो कहता है कि ये உனக்கு परमेश्वर, நன்றாக தெரியுமே, आपको तो पता है இவங்களோட சீசரெல்லாம் கெட்டி கொண்டு போற எல்லாம் வருகிறார். ये तो अपने लोगों को दुख पहुंचाने वाला इंसान है। அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहते हैं அதற்கத்தர் நீ போ, और बोले तू जा, அநேகரிடத்திலே சொல்லுகிறார். और वो बोलते कि तू जा। அவன் அதாவது அந்த சவுல் என்கிறவர் और वो जो शाऊल है, பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்கு நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். परमेश्वर ने कहा अन्य जातियों और राजाओं और इजरायलियों के सामने मेरा नाम प्रकट करने के लिए मेरा चुना हुआ पात्र है। அது மாத்திரமல்ல, केवल वो नहीं, என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு मैं காண்பிப்பேன். उसे बताऊंगा कि मेरे नाम के लिए कितना उसे कैसा कैसा दुख उठाना पड़ेगा। ஊழியத்தில் போறதா இருந்தால் अब सेवकाई में जाना है எத்தனை तो கஷ்டங்களை நாம் சந்திக்க வேண்டியது இருக்கும். कष्ट और परेशानी हमें நமக்கு झेलनी எதிர்ப்புகள் पड़ेगी। நிறைய உண்டாகலாம், बहुत सारे विरोधी हमें आएंगे, விமர்சனங்கள் நிறைய உண்டாகலாம், बहुत सारे ठट्टा उड़ाएंगे, புரிந்தும் பேசலாம் புரியாமலும் பேசலாம், जानकर बात करेंगे बिना जानकर बात நன்மை करेंगे, செய்தால் சில தீமையாக கூட மாறலாம். भलाई करेंगे तो लोग बुराई मानते हैं। எல்லாவற்றையும் ஊழியக்காரன் பொறுமையாக இருந்து ஆண்டவர் நோக்கி பார்த்து அந்த காரியத்தை அவன் சரி செய்ய வேண்டும் என்று ஆண்டவரே इस விரும்புகிறார். सभी कार्य में सेवक को शांत ध्यान से रहकर लोगों को चलाना है, कर परमेश्वर चाहते அதற்கான हैं। கிருபையை ஆண்டவர் கொடுப்பார். परमेश्वर उसका वरदान देते அவன் हैं। பாதப்படியில் அமர்ந்திருக்க उनके வேண்டும், पैरों के तले लगे रहना பொறுமையை है பாதுகாக்க வேண்டும், और धीरज को संभालना है। அவமானம் வந்தாலும் தாங்க வேண்டும். निंदा आएगा तो भी उसे सह लेना है, அவன் தான் ஊழியக்காரன், और वही सेवक है। தேவன் கூட இருக்கிறார். परमेश्वर साथ है। இயேசு கிறிஸ்து முகத்திலே காரி துப்பினார்கள், यीशु मसीह के मुंह पर थूका कर कर देखते கையா हैं, போட்டு அடித்தார்கள். मारा। அவருக்கு வல்லமை இல்லையா? क्या उनको सामर्थ नहीं है? அவரை பிடிக்க போனவரிடத்திலே और जो उनको पकड़ने गए என்னை பிடிக்க வந்தில்லை என்று கேட்டார். वो बोले क्या मेरे को पकड़ने आया? மல்லாக்க டொம்முன்னு விழுந்தார் என்று எழுதியிருக்கிறார். और सब वहां पर पीछे उड़कर गिरे कर कर देखते हैं। நம்மை பாவத்திலிருந்து மீட்கும்படியாய், हमें पाप से छुड़ाने के நம்மை लिए, ரட்சிக்கும்படியாய், उद्धार करने के लिए, நாம் செய்த பாவத்துக்கான தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். हमने जो पाप किया उसका दंड वो उठाने के लिए ஆனபடினாலே ஆண்டவர் அவரை குறித்து தீர்மானம் பண்ணி விட்டார். परमेश्वर ने नियुक्त किया। என்னுடைய ஊழியத்திற்காக இவன் எத்தனை காரியங்களை இவன் செய்ய வேண்டும், எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்க मेरे வேண்டும் सेवकाई के लिए कितना कष्ट उठाना है ये मैं என்று बताऊंगा। அவரிடத்தில் சொன்னார். और से बोला அப்ப அனனியா போனார். अननियस गए, சகோதரன் வழியிலே உன்னை சந்தித்த கர்த்தர் என்னோடு பேசினார். हे भाई शाऊल जो तुझे रास्ते में मिला प्रभु मेरे से मिला। 3 நாள் கண் தெரியாமல் இருந்தவருக்கு ஜெபம் பண்ணினார். और 3 दिन आंख नहीं दिखी उसके लिए प्रार्थना किया। அப்பொழுது அந்த பவுல் சவுலா இருந்து பவுலமான அவருக்கு அப்பொழுது கண் வந்து திறக்கப்பட்டது. और तब उसकी आंखें खुली, பரிசுத்தன் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார், उसकी पवित्र आत्मा की जो अभिषेक ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொண்டார். बपतिस्मा पाया, அது எழுந்து தீவிரமாய் ஊழியத்தை செய்தார். उठकर तेजी से सेवकाई किया। அப்ப ஊழியம் செய்யற நாட்கள ஊழியம் வந்து நல்ல பிரசங்கம் பண்ணா வைக்க எடுக்கும்போது ஒரு சந்தோஷமா தானே இருக்கும். और सेवकाई के समय पर सेवकाई करने के लिए तो अच्छा ही लगेगा। சில பிரச்சனைகள் வரும்போது பல கஷ்டங்கள் வரும்போது நாம அதில் நாம் சகித்து நிற்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. परेशानी कष्ट की तो उसमें हमें रहना है, स्थिर रहना करके शास्त्र कहते हैं। அங்கே நாம் வந்து அங்கே 16வது அதிகாரத்தில் பார்க்கின்ற பொழுது 16 अध्याय पर देखते हैं। பவுல் சீலா என்றவர்கள் ஊழியம் செய்யற நாட்களிலே पौल सीलास 2 लोग जो सेवकाई करते हैं, குறி சொல்லுகிற ஒரு ஆவி வந்து பேசிக்கொண்டே இருந்தது. और जब वहां पर देखते हैं कि जादू टोना करने वाले जो है जो चीजें है वहां पर देखते हैं। ஊர்ல போனா அந்த குறி கேட்க வேலை எல்லாம் நடக்கும். और वहां पर हम देखते हैं कि गांव में जाएंगे तो हम ये सब चीजें देखते हैं। எவனா ஒரு அந்த சின்ன பெட்டி தூக்கிட்டு வந்து கிளி சோசியம்னு வருவான். और कोई तो एक ये उठा के लेके ज्योतिष आता है, उसके अंदर जो है वो तोता होता है, ஒரு கூட்டம் கூடி விடும். एक झुंड आ जाता है। இன்னாருக்கு ஒரு சீட் எடுன்னு சொன்ன உடனே वो बोले कि इसके लिए तू एक चीट उठा कर बोला, 4 சீட்டை உருவி போட்டு 5 சீட் எடுத்து கொடுக்கும். और 3-4 को निकाल कर वो एक निकाल कर देगा बाहर निकाल। இவங்களும் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ये सब देखते रहेंगे, ஏப்ப அந்த கிளி எவ்வளவு அருமையா எடுத்து போடுது. ये सब देखते रहते कि कितने अच्छी से तोता निकाल रहा है बाहर। அதுல எழுதி வச்சிருக்கான், படிச்சு சொல்லுவான். उसमें जो लिखा है वो बताता है। இது உலகத்தார்கள் சரி, दुनियादारी लोग के लिए सही है। ரட்சிக்கப்பட்ட மக்களும் उद्धार पाए लोग भी 1-2 பேருக்கு சொன்ன உடனே कुछ लोग को बोलने के बाद ஓஹோ ஆண்டவர் அப்ப இந்த கிளி நமக்கும் சொல்லுவோம். वो उनको लगता है कि ये तोता तो हमारे लिए भी बोलेगा। ஆண்டோட பிள்ளையா தான் இருப்பார்கள். ये परमेश्वर का जो लोग है, ये சத்தியத்தை அடகு வச்சிருவார்கள். जो इस सत्य को है ये लोग छोड़ देते हैं, வசனத்தை தூக்கி வேற எங்கேயாவது வைத்து விடுவார்கள். वचन को कहीं और रख देते हैं, அக்கம் பக்கம் பாப்பார்கள். आजू बाजू देखते ஒரு हैं, ஆள் இல்லையா, कोई भी नहीं है। எனக்கு அப்படி ஒரு சீட் எடுக்க சொல்லு. क्या मेरे लिए भी एक चीट निकालने बोल, நேசம் லேசா படிச்சு பாப்போம். और चलो निकाल के थोड़ा पढ़ के तो கண்டிப்பா நீங்க தேவனுடைய பிள்ளைகளா परमेश्वर के लोग हो तो சாத்தாங்க வந்துருவான்.
वो शैतान आ அது जाएगा। உங்களுக்கு சாத்தானா தெரியாது. वो आपको शैतान नहीं दिखेगा। அவன் ஒளியின் தூதன் வேஷம் தரிச்சு அங்க வந்து நிப்பான். और वो है कि वहां पर वो एक दूध के समान आकर खड़ा रहेगा। சோசியம் அந்த முணுமுணு மந்திரம் எதையுமே ஆண்டவர் கேட்க கூடாதுன்னு சொல்லி இருக்காரு. और परमेश्वर ने कहा कि ये जो ज्योतिष और मंत्र ये सब चीज नहीं सुनना है। அங்க போனா அது நடந்துரும், उधर जाएगा तो ये होगा, இங்க போனா இது நடந்துரும். इधर जाएगा तो ये होगा। 7 வாரம் அங்க போங்க, 7 हफ्ता वहां पर 7 जाओ, வாரம் தண்ணி தூக்கி சுமங்க. 7 हफ्ता तुम वो पानी को उठाकर चलो। நான் ஒரு இடத்துக்கு இது வந்து ட்ரைனிங் போயிருந்தேன். मैं जगह ट्रेनिंग गया था। ஒரு மனுஷன் அப்படி கீழே உளுந்து உளுந்து கோடு போட்டு கீழே உளுந்து எவ்வளவு தூரம் போறான். एक इंसान गिर कर ऐसे एक रास्ता बना कर निकला। மக்களுக்கு என்னன்றே தெரியவில்லை. लोगों को तो समझ में नहीं आ रहा। உலக மக்கள் தான் அப்படி என்றால் क्या दुनियादार लोग ऐसा है तो ஆவிக்குரிய மக்களும் அப்படி இருக்க क्या வேண்டும். परमेश्वर के लोग भी ऐसे रहना है? இவர்களுக்கு அந்த ஒரு நப்பாசை வந்து விடுகிறது. इनको भी एक वो आशा आ जाती है। அவர் இவள் சொன்ன உடனே वो लोग कहते ही அப்ப ஆண்டவர் விட்டுருவோம், परमेश्वर को छोड़ देंगे, போயிட்டு அந்த விக்கிரத்தை கும்பிட்டுருவோம். जाके उस समय की वहां पे वो एक मूर्ति पूजा कर लेते அருமையான தேவனுடைய ஜனமே, हैं। प्रिय परमेश्वर के लोग, விக்கிரத்தை கும்பிட்டு ஆண்டவர் ரொம்ப எரிச்சல் உள்ள தேவன் என்று சொல்லப்பட்டுள்ளது. मूर्ति पूजा किया तो परमेश्वर बहुत क्रोध होता है करके देखते हैं। முதல் சட்டமே அதுதான், என்னென்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டா இருக்க வேண்டாம். पहले सबसे बड़ी आज्ञा हुए मेरे को छोड़कर तुम्हारे நான் लिए कोई உனக்கு परमेश्वर தேவன் नहीं है। எழுதி பைபிள் எழுதி கையில கொடுத்திருக்கிறேன். मैं परमेश्वर तेरे को शास्त्र लिख कर दिया हूँ। இதை மிஞ்சின சோசியம் உனக்கு தேவையா? इससे बढ़कर क्या तुझे ज्योतिष चाहिए? இதை மிஞ்சின நாள் பார்க்க உனக்கு தேவையா? इसको देखकर तुझे जो है कि दिन बताने वाला कोई चाहिए? செய்யாதே. मत कर। செய்தால் தண்டனை கண்டிப்பாக உனக்கு வரும். ऐसा करेगा तो दंड निश्चय आएगा। ஆண்டவர் வெறுக்கிற காரியம், परमेश्वर जो है घृणा है करता ஆண்டவர் है। தண்டிக்கிற காரியம். परमेश्वर दंड देने वाला நாம் कार्य தேவனுடைய है। பிள்ளைகள், परमेश्वर के लोग हैं। தேவன் நம்மோடு கூட परमेश्वर இருக்கிறார். हमारे लिए நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். से आशीष करेगा। அப்ப இந்த பவுல் என்ன சொன்னார்? पौलुस ने क्या कहा? ஜெபம் பண்ண போற இடத்துல प्रार्थना करने वाले அந்த जगह ஆவி கரெக்டா தான் பேசிச்சு. उस जो है आत्मा भी सही सही बात இவர்கள் தேவன் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள். बोले कि ये है कि उचित वो परमेश्वर के जो है सेवकों लोग हैं। அந்த ஆவி என்ன சொல்லிச்சு? वो क्या 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 இவர்கள் कहा? உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள். ये लोग है परमेश्वर के सेवक है जो उचित लोग हैं கர்த்தரின் வழியில நமக்கு போதிப்பார்கள். और परमेश्वर की जो वचन हमें बताएंगे। அப்ப நம்ம சந்தோஷம் தானே படணும். हमें तो तब सही होना है, இந்த खुश பொம்பளை होना கரெக்டா है। சொல்லிட்டா. इसने तो सही रीति से कहा இவருக்கு பல நாள் பார்த்துக்கிட்டு இருந்தார். और देखो बहुत टाइम से देखा ஒரு நாள் சொன்ன இந்த ஆவியே நீ இவளை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டார். और एक बार उसने देखा कि हे इसके अंदर की आत्मा शुद्ध आत्मा बाहर निकल कर कहा। பாருங்க, இவருக்கு நன்மையா சொன்ன ஆவியே வெளியே போன்ட்டார். इनको भलाई क्या हुआ जो ये आत्मा उससे बाहर भगा। நம்ம நன்மைக்காக இப்படிப்பட்ட ஆவிகளை தேடி போறோம். हम भलाई के लिए ऐसा आत्मा को ढूंढ कर जाते நன்மை हैं। செய்யற ஆண்டவரை மறந்து, भलाई करने वाला परमेश्वर को भूल कर, ஜீவனுள்ள தேவனை மறந்து जीवित परमेश्वर को भूल कर நாம பிசாச நாடி போலாமா? शैतान को क्या देखकर चाह सकते போக हैं? கூடாது அருமையானவர்களே. नहीं जाना है प्रिय இதை लोग। பார்த்தா இன்னும் கொஞ்சம் இருக்கும் நப்பாசம் வரும். ये देखो तो और लोग को कुछ आएगा। ஏன்னா சாத்தான் அப்படிதான் வேலை பண்ணுவான். शैतान तो ऐसे ही करता है। ஏதோ உங்களை செஞ்ச மாதிரி ஏதாவது செஞ்சு காட்டுவான். वो तो तुम्हें कुछ करना है ऐसा करके பின்னால दिखाता है। பின்னால சாத்தான் உங்களை படுகொலிகளை தள்ளி போடுவான். उसके पीछे अगर तुम चले तो तुम्हें वो गिरा देगा। பாருங்க, பெரிய பரிசுத்தவன் கடிந்து கொண்டார். और देखो एक बड़ा पवित्र इंसान है, इसे वो डांटा, ஆவியை இவளை விட்டு வெளியே போன்னு சொல்லி போயிட்டார். बोला कि इससे बाहर निकल कर कहा। அவளை வச்சு சம்பாதிச்சவங்க எல்லாம் उससे लेकर जो कमाए இப்ப நஷ்டமாகி விட்டது. सबको नष्ट हो இப்ப गया। வந்து குறி சொல்ல முடியாது. अभी तो कुछ अभी तो ये नहीं कह सकते भाभी பெரிய कहते। பிரச்சனை உண்டாக்கி और ऐसा होकर இந்த பவுலும் சீலாம் அடின்னு அடிச்சு पौलुस और सीलस को मारा, बहुत कूटा, கொண்டு போய் ஜெயில கொண்டு போட்டு जेल में डाला। கால் கையெல்லாம் அதாவது அந்த இதுல மாட்டி வச்சிருக்காங்கன்னா சங்கிலி போட்டு இறுக்கி கட்டியாச்சுன்னு சொல்லுவோம். और देखो उसके जो हाथ और पैर को तो हम देखते कि वो साकली डालकर बांध दिया। அவங்க என்ன செஞ்சாங்க? ஆண்டவரே உமக்கு தானே ஊழியம் செய்தோம், और उन्होंने कहा कि क्या क्या परमेश्वर आपके लिए तो सेवकाई किया है, உமக்கு தானே ஆண்டவரே ஊழியம் செய்தோம், आपके लिए तो किया है। இப்படி ஒரு நிலைமை என்று சொல்லவில்லை. और ऐसा हमारे स्थिति अगर करना का ரத்தம் அடிஞ்சுகிட்டு இருக்கு, புண்ணு புண்ணா இருக்கு, அடின்னு அடிச்சு எல்லாம் உடம்புல பிஞ்சு போயிருக்கு. मार मार कर खून बह रहा है, हाथ में हम देखते कि साकली और ये सब पहना दिया गया। ராத்திரி என்ன செஞ்சா நடுஜாமத்துல ஜெபம் பண்ணினார்கள். और रात को प्रार्थना किया कर देखते हैं, அவங்களுக்கு தெரியும் ஆண்டவர் கூட இருக்கிறார், परमेश्वर साथ है, ஆண்டவனை ரட்சித்து இருக்கிறார், परमेश्वर उद्धार किया है, நான் ஆண்டவருடைய பிள்ளை, आप परमेश्वर का संतान है, ஆண்டவனை ஒருபோதும் கைவிட மாட்டார். परमेश्वर कभी नहीं त्यागेगा। ஜெபம் பண்ணினார்கள், प्रार्थना किए, ஆண்டவரை துதித்து பாடினார்கள். परमेश्वर की आराधना किए, இவ்வளவுதான் செஞ்சாங்க. इतना ही किए। ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்தார்கள், परमेश्वर पर विश्वास ஆண்டவரை किए, ஜெபம் பண்ணினார்கள், प्रार्थना किए துதித்து பாடினார்கள். और गीत गाए। ஆண்டவர் கிரியை செய்வார் அல்லவா? परमेश्वर तो कार्य ஒரு करेंगे। பெரிய பூமி எதிர்ச்சியை உண்டாக்கினார், वहाँ एक भूकंप हुआ, பெரிய சத்தம் உண்டானது, बड़ा आवाज हुआ, அந்த ஜெயில் கதவெல்லாம் டாம் டாம்னு திறந்துட்டு, जो उस बंदूकगृह की सारी दरवाजे टूट पड़ी। அந்த ஜெயிலர் பார்த்தா கதவெல்லாம் திறந்துட்டு ஆள்கள் ஓடி போயிட்டான்னு சொல்லி அவனே கொலை பண்ணாம ரெடி ஆனா और जो वो बंदीगृह का रखवाला देखकर उसे लगा कि लोग भागे करके अपने आप को मारना चाहा। பொறு என்று சொன்னார்கள். बोले कि रुक जा। அந்த ராத்திரிலே அவனுடைய வீட்டார்கள் எல்லாரும் ஞானசானம் பெற்றுக் उस கொண்டார்கள். दिन उस जेलर के घर वाले सब उद्धार இப்ப पाए। பாருங்க, இப்படி அடிச்சவங்களை
ஜெயில போடணும் ऐसा मार के जेल पर डालना है, இவர்கள் அங்கே ஆண்டவர் கொடுத்து பாட்டு பாடணும் वहां पर जाकर लोग गीत गाएंगे, ஆண்டவர் அதிசயம் நடப்பிக்கணும் परमेश्वर आश्चर्य काम कराएगा, அந்த ஜெயிலர் குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படணும் जेलर का जो कुटुंब उद्धार, हालेलुया। हालेलुया, அந்த ஜெயிலர் குடும்பம் ரட்சிக்கப்படணும்னா கர்த்தருடைய வழி இதுதான் जेलर का कुटुंब अगर उद्धार पाना है तो रास्ता यही है। அவர்களை எப்போதும் ஆண்டவர் நோக்கி வேண்டிக் கொண்டிருந்திருப்பார் எப்பொழுது ரட்சிக்கப்பட போகிறோம் என்று वो हमेशा तो मान के रहेंगे कि हम कभी उद्धार पाने वाले, என்ன ஆனபடினாலே इसीलिए தேவனுடைய பிள்ளைகளாய நாம் परमेश्वर के लोग ஒரு हम பெரிய நம்பிக்கை இருக்கிறது बहुत एक आशा நம்மை है, ஆண்டவர் ரட்சித்து விட்டார் परमेश्वर ने இனி उद्धार किया, ஒருபோதும் கைவிட மாட்டார் कभी नहीं छोड़ेगा। ஏதா பிரச்சனை உடனே ஓடி போய் சாத்தான்கிட்ட போயிடக்கூடாது कुछ परेशानी है तो भागकर शैतान के पास नहीं चला ஆண்டவரிடத்தில் जाता, நிற்க வேண்டும் परमेश्वर के पास रुकना நான் है। உம்முடைய பிள்ளை ஆண்டவரே मैं आपका पुत्र है, என்னை परमेश्वर ரட்சித்திருக்கிறேன் ने उद्धार किया है, வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறேன் शास्त्र पर लिखा है, உன்னை விட்டு விலகுவதும் मैं இல்லை तुझे नहीं छोड़ूंगा, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று मैं तुझे न சொல்லியிருக்கிறேன் त्यागूंगा करके लिखा என்னோட है। இருப்பீராக आप मेरे साथ हैं, பிரச்சனை परमेश्वर। மாற்றி போடும் परेशानी को बदल, हालेलुया। हालेलुया, கண்டிப்பாக மாறும் என்று வேதம் इससे சொல்லுகிறது बदलेगा करके शास्त्र कहती இன்னொரு है। சம்பவத்தை மாத்திரம் பார்த்து விடுவோம் और एक ही कार्य, एक और कार्य இங்க देखिए। நம்ம அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்திலே और प्रेरितों 28 28ஆம் அதிகாரத்திலே 28वां अध्याय இந்த पर சம்பவம் எழுதப்பட்டுள்ளது कार्य लिखा है। அதாவது பவுலோடு சேர்ந்து 276 பேரை और पौलुस के साथ 247 लोगों को, 276 பேர்களை 76 लोगों को ரோமிற்கு கொண்டு சென்றார்கள் रोम पर लेके गए। அப்படி கப்பல் வந்து கடலிலே போகின்ற பொழுது वहाँ जहाज पानी पर जाते நம்ம समय எல்லாருக்கும் தெரியும் பலத்த காற்று ஏற்பட்டு बहुत बड़ी आंधी आई வேற வழியே இல்லாம और कोई रास्ता नहीं था, 14 நாள் ராத்திரி பகல காரணம் அவ்வளவு பெரிய மழை அவ்வளவு பெரிய புயல் और 14 दिन वहां पर देखते आंधी और तूफान और बारिश அதற்கு பின்பாக என்ன நடந்தது के बाद क्या हुआ, அந்த கப்பல் வந்து ஒரு இடத்துல தட்டி எல்லாம் துண்டு துண்டா உடைஞ்சு போயிட்டு वो जाकर एक वो जहाज जगह पर ठोक कर सब टूट पड़ा। எல்லாரும் ஒவ்வொரு பலகையை பிடிச்சு துண்டை பிடிச்சு அதை பிடிச்சு இதை பிடிச்சு கரை சேர்ந்தாங்க सभी लोग वो एक लकड़े को पकड़ पकड़ कर आकर पहुंचे। நல்ல வேளை கரை சேர்ந்த உடனே அது ஒரு தீவு மெலித்தா ஒரு தீவு और हम देखते कि वो एक वहां पर टापू है, और टापू का नाम है माल्टा करके, அந்த தீவுல வந்தார்கள் वहां पर आए। அந்த தீவா ரொம்ப அன்பு உள்ளவங்க और वो टापू में रहने वाले बहुत प्रेमी इंसान ஐயப்பா थे। கப்பல் உடைஞ்சு போச்சே ये देखो इनका तो जहाज टूट गया, தண்ணியில் கடந்து மேந்து வந்திருக்கிறாங்க पानी पर देखो तैर तैर कर आए, மழை காலமா இருக்கு குளிர் காலமா இருக்கு बरसात है ठंड भी है, அவங்கள விறகுல போட்டு தீய காஞ்சிக்கிட்டு இருக்காங்க और वहां पर लकड़ी लगाकर वहां पर गरम गरम இவர்களையும் அன்போடு கூட்டு வாங்க எல்லாரும் குளிர் காயுங்க कोई बोले कि यहाँ पर आ गए तो अपने आप को थोड़ा सेक लो। அப்போ வந்து நம்ம சும்மா இருக்க கூடாது தீயில மட்டும் காய கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டு கொஞ்சம் விறகள்ளி கொண்டு வந்து பவுல் போடுகிறார் पौलुस बोले कि ऐसे हम नहीं जाएंगे, थोड़ा लकड़ा उठाकर लेकर चलेंगे। என்ன அப்படி விறகு அள்ளி போடுகின்ற பொழுது लकड़ा उठाने एक समय விருவம்பாம ஒன்னு கையை பிடிச்சு கடிச்சு தொங்கிக்கிட்டு एक सर्प आकर हाथ को काट लिया कर देखते हैं, விரியன்பாம் தான் எழுதி இருக்குது और वहां पर सर्प लिखा गया है। அப்படி கடி தொங்குன உடனே और वैसा काट कर जब அந்த लगता है, தீவர் பாக்குறாங்க और वहां पर वो डाकू के लोग இவன் देखते हैं, சரியான கொலைபாதகன் वो बोले कि ये बरोबर पापी है, தீர்மானம் பண்ணிட்டாங்க तो वो निश्चय कर लिया, வாய் திறந்தும் பேசிட்டாங்க मुंह खोलकर बोल भी दिया। இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் செய்யறாங்க आज बहुत लोग ऐसे करते, அவங்க தீர்மானம் பண்ணிடுவாங்க वो निश्चय भी कर लेते, வாயை திறந்து பேசிடுவாங்க मुंह खोलकर बोल भी देते। இதுக்கு சந்தேகமே இல்ல वो बोलते कि इसमें कोई शंका नहीं। எல்லாரும் இங்க பாருங்க அந்த கடலுக்கு தான் மனுஷன் தப்பி வந்தான் ஐயா वो देखो वहाँ पानी से बचकर आया, அவன் பாவம் அவன உடல பத்தியலா देखो उसका पाप तो नहीं छोड़ा, அவன் கொலைபாதகன் உடல பத்தியலா उसका जो है वो जो है कि जो मारना जो है, தேவனுடைய ஜனமே हे प्रिय परमेश्वर, யாரை பத்தி எதையும் தெரியாத அளவுல நீங்களே தீர்மானம் பண்ணி விடாதீர்கள் किसी के बारे में न जाने बिना आप लोग कभी निश्चय मत करो, காலத்துக்கு முன்பே நியாய தீர்ப்பு கொடுத்து விடாதீர்கள் समय के पहले आप लोग न्याय मत करो, அது உங்களுடைய வேலை அல்ல आपका काम नहीं है। அப்படி சொன்ன உடனே बोलते ही இப்ப பாருங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வீக்கம் கண்டு அல்லது சரியா விழுந்து செத்து போறான்னு நினைச்சாங்க अब देखो इसको सूजन आएगा और ये गिर पकर मरेगा, ஆனா அந்த பாம்பு கடிச்ச எல்லாரும் அப்படிதான் அந்த தீவுல செத்து இருக்கிறாங்க क्योंकि वो सर्प काटे हुए लोग वैसे वैसे ही वो टापू में मरे। சும்மா அப்படி உதறி போட்டு ஒரு இது இல்லாம இருந்துட்டே இருந்தார் ये ऐसे इन्होंने हाथ को झटका और ऐसे मतलब आकर ऐसे நெடுநேரம் பார்த்தார்கள் बहुत समय तक देखा, இது என்ன இவரு சாகலையே क्या ये तो मरा नहीं, இவருக்கு ஒண்ணும் ஆகலையே कुछ हुआ नहीं। அதுக்கு முன்ன என்ன சொன்னாங்க இவன் வந்து उसके पहले क्या சரியான कहा? इसके पहले क्या कहा? கொலைபாதகன் சொன்னாங்க वो बोले कि पापी है, இவன் மனது வேற மாதிரி மாறி और उसके मन बदल कर இவன் தேவனோ என்றார்கள் ये कहे कि ये क्या परमेश्वर है। ஹalleluya हालेलुया। அப்ப நம்முடைய வாழ்க்கையில பாருங்க பெரிய பாம்பு கடிச்சு அவர் பெரிய அப்போஸ்தலர் और देखो बहुत बड़ा प्रेरित उसको सांप काटा कर देखते, அவர் கரிச்சிப்பை கொண்டு இப்படி போட்டா சோகம் இல்லாமல் இருக்காலும் சோமாயிருவாங்க वो अपने रुमाल को फेंकते तो जो बीमारी लोग है चंगा पाते, அவ்வளவு பெரிய வல்லமை உள்ளவர் उतना सामर्थ्य है। இதில் நமக்கு என்ன தெரிகிறது इससे क्या पता चलता है? நாம் எந்த ஒரு காரியத்தில் இருந்தாலும் कोई भी कार्य पे तो ஒரு பிரச்சனை போல நமக்கு தோன்றலாம் वो एक संकट के समान दिखेगी। ஆண்டோட வழி அதுவாகத்தான் இருக்கும் परमेश्वर का जो रास्ता वही होगा। இவர் ஒரு பாம்பை கடிக்க வச்சு वो देखो वहाँ पर एक सांप
सांप को काट அந்த பாம்பு இவருக்கு ஒண்ணும் செய்யாம वो सांप तो कुछ किया नहीं, பெரிய வந்து கொலைபாதகம் நினைச்சவங்க எல்லாம் बहुत बड़ा पापी है सोचा, இவர் தேவனும் இவர் ஆண்டவர்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. बोले कि ये तो परमेश्वर है, ये तो परमेश्वर है, देवता है। தலைவனுக்கு அப்பா சோகம் இல்லாம இருந்தார். और वहाँ का जो है कि जो टापू का जो नेता जो है वो उसका तबियत सही नहीं था, இவர் போய் ஜெபம் பண்ணார், சோகமாயிட்டார். इससे क्या प्रार्थना किया सही हुआ, தீவுல உள்ள எல்லாரும் கொண்டு வந்தாங்க, எல்லாரும் சோகமாயிட்டாங்க. और टापू में सब लोग को लेकर सब लोग 3 மாதம் அங்க இருந்தார்கள். सब लोग चंगे हुए, 3 ஏராளமான நன்மைகளை செய்தார்கள், बहुत सारी भलाई हुए। கப்பல்ல எவ்வளவு தேவையோ 3 மாதம் சாப்பாடு கொடுத்து ராஜபோவால் கொடுத்து எல்லாம் அவர்கள் ஏற்றி அனுப்புனார்கள். जो जहाज के लिए चाहिए 3 महीना रहकर खाना पीना सब कुछ भेजा। பாருங்க, கப்பல் உடைஞ்ச பிறகு जहाज टूटने के ஆண்டவர் बाद திட்டம் வைத்திருக்கிறார். परमेश्वर ने योजना बनाई, எப்படி இவர்களை கொண்டு போனால் ऐसे लेकर चले तो தீவார்கள் இவர்களுக்கு இவ்வளவு நன்மை செய்ய முடியும். ये टापू वाले लोग इनको इतना भलाई कर। அருமையான தேவனுடைய ஜனமே, प्रिय परमेश्वर के நம்முடைய வாழ்க்கைக்கு வருவோம். हमारी जिंदगी पर, நம்முடைய வாழ்க்கையில் சில பெரிய காரியங்களை நமக்காக செய்ய ஆண்டவர் हमारी காத்திருப்பார். जिंदगी में बड़े बड़े कार्य करने के लिए परमेश्वर तैयार है, அதை திட்டத்தை வைத்திருப்பார். योजना बनाए। அதற்கு நாம் கடந்து போக வேண்டிய பாதை கொஞ்சம் கடினமான பாதையாக இருக்கலாம், जाने वाला रास्ता वो कठिनाई की रास्ता है, சிக்கலான பாதையாக இருக்கலாம், थोड़ा संकट वाला है நமக்கு रास्ता है, புரியாத பாதையாக இருக்கலாம். नहीं समझने वाला रास्ता है। தேவனுடைய பிள்ளைகள், हम परमेश्वर के நாம் साथ ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், परमेश्वर के लोग, நிச்சயமாக தேவன் நம்மோடு இருக்கிறார். से परमेश्वर हमारे அவர் साथ நமக்கு है, நன்மையை செய்வார். भलाई करेगा, அவர் நல்லவரும் நன்மை செய்றவரும் भलाई எழுதப்பட்டுள்ளது. और भलाई करने वाला करके ஹalleluya. हालेलुया। அதான் மனிதருக்கு நேரிடுற சோதனைகள் எல்லாமே और जो इंसान को होने वाला कोई जो வேற है, சோதனைகள் நேரிடுவது இல்லை. आप लोगों को कोई परीक्षा नहीं आएगी, எல்லாம் ஏற்படக்கூடிய அந்த கஷ்டம் தான் உங்களுக்கு நேர்படும். इंसान को आने वाली जो परीक्षा है तुम्हें आ रही है, ஆகவே நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. तुम मत डरो, நம்முடைய ஆண்டவர் உண்மை உள்ளவர். परमेश्वर जो है सच्चा ராணிக்கு परमेश्वर, மிஞ்சி உங்களுக்கு பாடுகளை கொடுக்க மாட்டார். आपकी जो सहन शक्ति के ऊपर आपको नहीं देगा। நம்முடைய ஆண்டவர் நல்லவர். परमेश्वर अच्छा அதோட परमेश्वर है, தப்பித்துக் கொள்ள முடிய போக்கை உண்டாக்குவார். साथ बचकर निकलने के लिए रास्ता ஏனென்றால் बताएगा, நமக்கு நன்மை வைத்திருக்கிறார். भलाई रखा है, அதை பெற்றுக்கொள்ள இதுதான் வழி என்று ஆண்டவருக்கு தெரியும். उसे पाने के लिए यही रास्ता परमेश्वर को पता है। ஹalleluya. हालेलुया। ஆனபடினாலே பவுல் பட்ட பாடுகள் நமக்கு நன்றாக தெரியும். इसलिए जो है पौलुस ने उठाया संकट हमको पता அவரை है, நிறைய அடித்தார்கள், बहुत मारा, நிறைய காவலிலே போட்டார்கள், बहुत बंदीगृह में डाला, நிறைய ஜெயிலில் போட்டார்கள். बहुत बंदीगृह में डाला, 40க்கு 1 குறை 5 முறை 39 அடிகள் 50 முறை அடித்தார்கள். और 40 बार कर उसे इतना बार कर मारा गया, அவர் பஞ்சத்திலே பட்டினிலே பலவிதமான கஷ்டத்திலே இருந்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. और भूखा रहा, और हम देखते कि खाने के लिए कुछ नहीं था, मारपीट खाया कर देखते हैं। அதை பத்தி அங்க ஒரு பெரிய லிஸ்டே போடப்பட்டுள்ளது. उसके बाद हम देखते कि एक बड़ा लिस्ट दिया நீங்கள் हुआ है। எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். आप सब लोगों को पता है, வந்து 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே दूसरा कोरिन्थियो हम देखते कि 11 पर 23ஆம் வசனத்திலிருந்து பார்த்தோமானால் 23 वचन से देखिए, நான் அதிகமாக பிரயாசப்பட்டவன். वो में बहुत प्रयास उठाया, அப்ப நம்மளும் அதிகமாக ஆண்டவருக்காக பிரயாசப்படணும். और हम भी परिश्रम उठाना है, எந்த சின்ன வேலையா இருக்கட்டும் பெரிய வேலையா छोटा இருக்கட்டும், काम हो बड़ा काम हो, ஆத்மா அதே மாதிரி எதா இருக்கட்டும், और आत्मा को जीतना हो कुछ भी நாம் हो, அதிகமாக பிரயாசப்பட வேண்டும். परिश्रम उठाना है। அதிகமாக அடிபட்டவன், बहुत मार खाया हुआ है, அதிகமாக நான் ஜெயிலில் வைக்கப்பட்டவன், बहुत सारा टाइम बंदीगृह पे रखा है, அநேக தரம் மரணத்தில் இருந்தேன். और मृत्यु पे था। யூதர்கள் 1 குறைய வந்து 40 அடியாக 5 தரம் இவனை அடித்தார்கள். 5 बार में यहूदी के हाथ से मैं 39 कोड़े खाए, 3 தரம் கம்புகளை வைத்து என்னை 3 அடித்தார்கள். बार मुझे उन्होंने लाठी से ஒரு मारा, முறை என்னை கல்லை கொண்டு எரிந்து என்னை ஒன்றுமில்லாமல் ஆக்கி एक बार விட்டார்கள். पथराव किया कर देखते, 3 முறை கப்பல் சேதத்தில் இருந்தேன். 3 बार जहाज से गिर पड़ा, கடலிலே ஒரு முழுவதும் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். और मैं देखते कि वह एक रात भर हम देखते कि जहाज पर था, मतलब पानी இன்னும் पर था। நிறைய இருக்கு. வந்து ஆறுகளால் வந்த மோசங்கள், और जो है कि जितने भी समुद्र का जो आया हुआ ये, கடலில் வந்த மோசங்கள், और जो है कि जो जितना भी आया हुआ கள்ள चीजें, சகோதரால் வந்த மோசங்கள், भाइयों के द्वारा जो हुआ, குடும்பத்தாரால் வந்த மோசங்கள், और घर वालों के द्वारा आया हुआ कार्य, வனாந்தரத்தில் உண்டான மோசங்கள், जंगल में हुआ अन्याय, இப்படி ஏராளமாக சொல்லி बहुत सारा चीज बताकर, பிரயாசத்திலும் வருத்தத்திலும் இருந்தேன். और जिस तरह की परिश्रम और कष्ट में அநேக था, முறை கண்விழிப்புகள் இருந்திருக்கிறேன். और बहुत सारा टाइम में वो बार जगा हुआ था, பசியிலும் தாகத்திலும் இருந்திருக்கிறேன். भूख और प्यास में था, குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்திருக்கிறேன். और मैं देखता हूँ इस तरह की जो कार्य पे था, இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஊழியத்தை செய்திருக்கிறார். गाड़े और गाड़े बहुत इस तरह कष्ट लेकर அப்படி उसे ஊழியம் सेवकाई செய்துதான் வெற்றி முழக்கம் விடுகிறார். ऐसे जो सेवकाई कर वो जीत की जो घोषणा करता है। 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7 8 வசனங்களை வாசிக்கலாம். दूसरी तीमुथी 4 7 8 को पढ़ सकते हैं। நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நல்ல போராட்டம் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை अच्छी காத்துக்கொண்டேன். कुश्ती को लड़ा, मैंने दौड़ खत्म की और विश्वास को मैंने संभाल लिया। இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. अब से धर्म का मुकुट मेरे लिए रखा गया है। நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் और जो नीति करने वाला परमेश्वर அந்நாளிலே அதை எனக்கு தந்த
அந்நாளிலே அதை எனக்கு அவர் தந்தருள்வார். समय पर मुझे दिया है, எனக்கு மாத்திரமல்ல मुझे ही नहीं. அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை அவர் பிரசன்னமாக விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார் என்று எழுதப்பட்டுள்ளது. और वो कहते हैं कि उन्हें जो भी चाहते हैं सभी को देता है कर लिखा है. இப்ப நம்ம நன்றா அறிந்திருக்கிறோம். हम जानते हैं अच्छे से. பவுலை அழைத்த தேவன் पौलुस को बुलाया परमेश्वर, சவுலை பவுலாக மாற்றினார். पौलुस को पौलुस பவுலுக்கு बनाया, ஊழியத்தை கொடுத்த தேவன் उनको सेवकाई दिया அவன் परमेश्वर. எனக்காக எவ்வளவு பாடுகள் பட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொன்ன मेरे लिए தேவன் कितना कष्ट उठाना है मैं बताने वाला परमेश्वर. ஏராளமான கஷ்டங்களை அவர் அனுபவித்தார். बहुत सारा कष्ट उठाया. அவர் பட்ட கஷ்டங்களை பார்க்கும்போது இன்னும் நம்ம இதில் ஒரு கஷ்டம் கூட நம்ம அனுபவிக்கவில்லை. उन्होंने जो कष्ट उठाया देखा तो हमने कोई कष्ट ही नहीं उठाया. அவர் தான் வெற்றி முழக்கம் உடையவர். वो जीत की घोषणा நல்ல करता है. போராட்டம் போராடினேன், अच्छी कुश्ती लड़ा, ஓட்டத்தை முடித்தேன், दौड़ को पूरी की, விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். विश्वास का रखवाला முதல் நீதியின் கரம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. का मुकुट मेरे लिए रखा गया. நீதியுள்ள நியாயாதிபதி அதை அந்நாளில் எனக்கு தந்தருள்வார். न्याय का प्रभु मेरे को देगा. எனக்காக மாத்திரமல்ல मुझे ही नहीं, தேவனுடைய பிள்ளைகளாக அதை பிரசன்னமாக விரும்புறவங்க எல்லாருக்கும் தருவார். परमेश्वर के लोग उन पे जो उसके प्रसन्न को जो चाहने वाले हालेलुया, हालेलुया. ஆண்டவரே இக்காலத்து பாடல்கள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று और इस समय की जो दुख है जो आने वाले जो प्रकाश की जो चीजों के सामने कुछ नहीं है. ஹalleluya, हालेलुया. தேவனுடைய ஜனங்கள் மிகுந்த சந்தோஷமாக இருக்கலாம். परमेश्वर के लोग बहुत खुशी के साथ நாம் தேவனுடைய பிள்ளைகள் தான், परमेश्वर के लोग हैं, தேவனுடைய ஊழியர்கள் தான், सेवक है, தேவனுக்காக உழைக்க வேண்டும். परमेश्वर के लिए काम करना பல है. கஷ்டங்கள் வரலாம், बहुत सारे कष्ट आएंगे, நெருக்கங்கள் வரலாம், और कठिनाई आएगी, பாடுகள் வரலாம், और संकट आएगी. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். हमारे साथ है, அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். हमारे साथ है. ஹalleluya, हालेलुया. அவர் நம்மை பாதுகாப்பார், ऐसा बचाएगा, அவர் நம்மை நடத்துவார், चलाएगा, அவர் மேன்மையாக வைப்பார், और ऊंचा அவர் நம்மை करेगा, உயர்த்துவார், ऊंचा करेगा, நமக்கு ஜீவ கிரீடத்தை தருவார். जीवन का मुकुट देगा. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். परमेश्वर को आशीष कर. ஹalleluya, हालेलुया. ஹalleluya, हालेलुया.